This conference will now be recorded. Okay. Raja, sharing தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே ஷூர் ஷூர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் த சர்வீசஸ். எல்லா இப்போ நம்ம கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்ஒர்க், டேட்டாபேஸ் இந்த சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக இருந்தால் தான் தென் வி கேன் மூவ் இன் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கரண்ட் ஆக்டிவிட்டி. எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சம் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாசமும் பண்ணுவாங்க கவர்னன்ஸ் மீட்டிங்ல. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் பண்றாங்க. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி குவார்டர்லி டிஸ்கஷன் நடக்கும், காஸ்ட் ஆப்டிமைசேஷன் டிஸ்கஷன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி, கஸ்டமர் டு கஸ்டமர், எவ்வளோ சைஸ், பிகர் சைஸ் கஸ்டமரா என்னன்றதை பொறுத்து இருக்கு. பட் அகெயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுடைய ரோல் வேற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் மேனேஜ் சர்வீசஸ் அப்படின்னா தென் எண்ட் டு எண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி பிக் டாபிக், வாஸ்ட் டாபிக். ஆல்மோஸ்ட் லைக் 80+ ஸ்லைட்ஸ் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் லைக் வில் சி லைக் ஹவு மச் யூ கேன் கவர் டுடே. ஸோ அண்ட் அகெயின் இது மட்டும் நம்ம பேசிட்டே இருக்கலாம். தட் இட் இஸ் லார்ஜ் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் as much as possible அண்ட் நோட்ஸ் எடுப்போம். அப்படியே பேரலாக எதுலாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை நம்ம எக்ஸல்ல ட்ராக் பண்ணிட்டு தட் வில் ஹெல்ப் யூ லாட் ஆக்சுவலி. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு காஸ்ட் கன்சிடரேஷன், உங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம்? ஸோ என்ன பண்ண நீங்கள் வந்து காஸ்ட் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இது வரைக்கும் ஏடபிள்யூஎஸ்ல நிறைய சர்வீசஸ் பார்த்துருக்கோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் லிஸ்டிங் டவுன், உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? Give it a try. நவம்பர் 21 ஆரம்பிச்சோம், 3 மாசம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் பேச மாட்டேறீங்களே. 3 months முடிஞ்சு அடுத்த சொல்லுங்க எப்படி கம்மி பண்ணலாம், என்ன மாதிரி சொல்லுங்க. ஜெனரலா சரி, ஓகே. unused services or resources அத மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். ஆமா, கரெக்ட் இல்ல. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்ல விஎம்வேர்ல என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஆர்ஃபன் ரிசோர்சஸ், அன்யூஸ்ட் ரிசோர்சஸ், அன்வான்ட் ரிசோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் அப் பண்ணுவீங்க. ஸோ அது கண்டிப்பா முக்கியமானதுதான். ஆமா, அது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். எந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கு, எப்படி நீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஐ டு ஹேவ் லைக் இன்னும் ஒரு 3 மணி நேரம் நான் பேச போறேன். அட்லீஸ்ட் லைக் ஐ ஆம் ஜஸ்ட் திங்கிங் லைக் என்ன மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அது கரெக்டான அப்ரோச்சா இல்ல எப்படி அதை ஃபைன் டியூன் பண்ணலான்றதுக்காக தான் கேட்கறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொவிஷன் ஆர் அந்த மாதிரி அது பண்ணிக்கலாம். லைக் ஓவர் ப்ரொவிஷன். ஆமா, ஓவர் ப்ரொவிஷன் ரிசோர்சஸ். வெரி குட். ஆமா, then what else? ஓகே, தென் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டரை பார்த்துட்டு அது வேணா ஆப்டிமைசேஷனுக்கு வெரி நைஸ், வெரி நைஸ். ஆமா, ஸோ எது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பில்ல போயிட்டு எது ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு பாத்தீங்க அப்படின்னா தென் தட் வில் கிவ் யூ சம் ஐடியா. ஸோ எப்படி அதை நிஜமாலுமே அது தேவைதானா, இல்ல அதை வந்து வேற மாதிரி ரன் பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜி எல்லாம் இது பண்ணலாம். வெரி குட், நல்ல பாயிண்ட் அது. ஓகே, வேற? ஓகே, ப்ரைசிங் பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அது நிறைய இருக்கு, ரிசர்வ்டு இருக்கு, ஸ்பாட் இருக்கு, ஆமாம், ஸோ டெடிகேட்டட் இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரைசிங் பிளான்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ டெக்னாலஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டாங்க. ஆன் ப்ரமைசஸ் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம நியூ ரிசோர்சஸ்லாம், நியூ டெக்னாலஜிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏதாவது நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா உங்க சைட்ல, அவுட் சைட் ஆஃப் பாலனுடைய இன்புட்ஸ் இல்லாம நீங்க வேற யாராவது எப்படி காஸ்ட் கம்மி பண்ணுவீங்க, இல்ல எப்படி கம்மி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இதை முடிச்சிடலாம். இவங்க ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ ஆர்ஃபன் ரிசோர்சஸ் அவர் மீன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ் எல்லாம் செட் பண்ணிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் செட்பேக் அது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ணும்போது நிறைய காசு கம்மியாகும். ஸோ ஆர்ஃபன் ரிசோர்சஸ் சொல்லும் போது இப்போ நிறைய அன்வான்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கா வந்து பாத்தீங்கன்னா வில் பி மிஸ்டேக்கன்லி ரன்னிங் lot of compute services
or we might be storing a lot of டேட்டா, தேவையில்லாத டேட்டா நிறைய இது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட்லாம் நிறைய ஸ்பின் அப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் என்விரான்மெண்ட்லேயே வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட், டெவ் என்விரான்மெண்ட் தனித்தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு பிஓசி பண்ணுறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகிட்டே போகும். நிறைய இடத்துல அப்படி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு கைண்ட் ஆஃப் அவாய்ட் இட் அண்ட் யூ ஹேவ் டு ரிமூவ் இட் ஆஸ் அண்ட் வென் அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு, பிஓசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு கிளீன் அப் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்றது இல்லை நிறைய. ஸோ இது இல்லாமல் வேற வந்து பார்த்தீங்கன்னா டிபி இல்லை நிறைய பேர் விட்டுருவாங்க. டேட்டா பேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ஃபன் ஆகிடும். ஓகே, ஸோ நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க டேட்டா பேஸஸை. பட் கம்ப்யூட் டெலிட் பண்ணிடுவாங்க, ஸ்டோரேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க. பட் டேட்டா பேஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்துடும், ஃபினான்ஷியலாக நிறைய இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ்ல வந்து அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஓசி பண்றீங்க அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து ஆர்ஃபண்ட்ன்றது நமக்கு தேவையில்லாத ரிசோர்சஸ் பட் ஸ்டில் ஹேங்கிங் அரௌண்ட். லைக் நீங்க உங்களுடைய விஎம்ஆரை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்வென்ட்ரியில போய் ரிமூவ் பண்ணுவீங்க. பட் அந்த உங்களுடைய டேட்டா ஸ்டோர்ல போயிட்டு அந்த விஎம்டிகே ஃபைல்ஸ் அதெல்லாம் அக்குமுலேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா அக்குமுலேட் ஆக பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் இருக்கும். தென் வந்து நீங்க ஏதாவது டிஃப்ராக்மெண்டேஷன் இல்லை ஏதாவது ஆப்டிமைசேஷன் டாஸ்க் ஏதாவது பின்னாடி ரன் பண்றீங்க அப்படின்னா டைம் அதிகமாக தேவையில்லாம கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேல் டேட்டா, அந்த ஆர்ஃபன் டேட்டா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு ரிமூவ் பண்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ஃபன் ரிசோர்சஸ் வந்து இருக்கவே கூடாது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொவிஷன் ரிசோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 months இல்ல 6 months அந்த மாதிரி டேட்டா வச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can identify which are the over provision resources. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we can try and consolidate them, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் கம்மி பண்றது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைசிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் உடைய ஃபார்முலாவே ரைட் சைசிங் பண்றது. ஓகே, ஸோ ரைட் சைசிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா we can say right sizing is a process of matching the right instant types or right resources, இல்லை இப்படி சொல்ல ரைட் இன்ஸ்டன்ஸ் சைஸ் அண்ட் சைசஸ். எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா டு ஆப்டிமைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு ஆப்டிமலா இருக்கணும், அதே மாதிரி கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக ப்ரொவிஷன் பண்ணக்கூடாது. அதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மி பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நம்ம ரைட் சைசிங் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் ப்ரொவிஷன் ரிசோர்சஸ் இது எல்லாமே வெரி குட் பாயிண்ட்ஸ். நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்களே. ஓகே, ஸோ பால் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரா? ஓகே, பால், முத்து, விவேக். ஓகே ஓகே ஃபைன். சாரி சார், நைட் ஷிஃப்ட். ஓகே ஓகே முத்து, நீங்க கேட்ட டாபிக் தான் போயிட்டு இருக்கு, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதுதான் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பாலன் ஆட் பண்ணார். ஆர்ஃபன் ரிசோர்சஸ், ஓவர் ப்ரொவிஷன் ரிசோர்சஸ், ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வந்து பில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல வந்து எப்படி நம்ம எந்தெந்த சர்வீசஸ் வந்து வேணாம்னு பார்க்கலாம், அதை வந்து அந்த சர்வீசஸ் எப்படி நம்ம மாடர்னைஸ் பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தோம். தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைசிங் பிளான்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் பிளான்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிசர்வ்டு இருக்கு, ஸ்மார்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, பே as you go இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் பிளான் இருக்கு. நிறைய கம்பெனில என்ன பண்றாங்கன்னா அந்த புது புது டெக்னாலஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, பிஓசி பண்ணி அதை மைக்ரேட் பண்றது, மாடர்னைஸ் பண்றதெல்லாம் வந்து ஆன் ப்ரமைசஸ் மாதிரியே விட்டுருவாங்க. ஸோ அப்படி இல்லாம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூவர் டெக்னாலஜிஸ் ஓவர்லுக் பண்ணாம வி ஷுட் ட்ரை அண்ட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஸ்லைடுக்குள்ள போகலாம். பட் ஸ்லைடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்க ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கா உங்க ஆஸ்பெக்ட்ல, எப்படி கம்மி பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்றது ஏதாவது? For scheduled power on, power off, that is at a main criteria. வெரி குட். ஆமா, கரெக்ட். ஸ்கெடியூலிங் த இன்ஸ்டன்சஸ். ஆமா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து instances to run at the required time as and when required. ஆமா, ஸோ ஆமா கரெக்ட். ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்டும் சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்கெடியூல்டு ஜாப்ஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா பகல் ஆஃப் பண்றது. ஸோ ஸ்கெடியூலிங் டு ரன் இட் டூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல ஆஃப் பண்றது, இது வந்து முக்கியமான கிளவுட் ஆஸ்பெக்ட் இது. ஆமா, ஸோ கரெக்ட், வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல? சரி, அப்படியே பாருங்க, நீங்க வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தென்
ஓகே, ரைட் சைசிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஓவர் ப்ரொவிஷன் ரிசோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ப்ரையாரிட்டி அது. ஸோ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஓவர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம போயிட்டு டு நிறைய டூல் செட்ஸ் இருக்கு, அந்த டூல்குள்ள போகலாம். அந்த டூல்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்ரோச் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அது என்ன டூல் வச்சு பண்ணலாம், நம்ம மேனுவலா தான் பண்ணணுமா என்னன்றது வந்து வில் டிஸ்கஸ் லிட்டில் லேட்டர் ஆஃப்டர் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை பத்தி போகலாம். பட் நம்மளுடைய மைண்ட் செட் நம்ம வந்து இப்போ ஒரு அப்ரோச் பண்றோம் அப்படின்னா எந்தெந்த ஏரியால போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா we can quickly reduce the cost, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ், பட் அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆல்சோ ஹெல்ப் வித் கெட்டிங் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய கெப்பாசிட்டியை வந்து ரிக்ளைம் பண்ணோம். ஸோ அது மாதிரி நிறைய அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் சரௌண்டிங்ல இருக்கும். பட் அகைன் காஸ்ட் தான் வந்து மெயின் ஃபோக்கஸா இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சில மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான கெப்பாசிட்டி கொடுத்துட்டு ரைட் சைசிங் பண்ணுவாங்க, கம்மி பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சில லோ கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான இதை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிஓசி பண்ணி கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் ஆகுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் சாய்ஸ், பட் ஃபார் என்ன சொல்லலாம்னா we can use it mainly for less critical workloads. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம், டவுன் சைஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் எதர் வேஸ். நீங்க கம்மியா கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு பிரிங் தேம் டவுன் இஃப் இட் இஸ் சீயிங் a lot of அண்டர் யூட்டிலைசேஷன். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் ரைட் சைசிங் வந்து இட் ஒர்க்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நம்ம வந்து மேனுவலா போயிட்டு பார்த்து பார்த்து ஸ்கேல் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் இஸ் கோயிங் டு பி வெரி குட் சாய்ஸ், especially for poor provision resources. So then unwanted services and unwanted monitoring enabled on that specific resources. correct. That is right. 1 minute. Okay, இருங்க நான் அந்த AWS கன்சோல்ல லாகின் பண்ணிக்கிறேன். Let me reshare. Okay, I'll stop presenting and reshare. ஒரு 2 minutes நான் மியூட்ல போயிட்டு வரேன். Okay. Okay, sorry, I'm back here. So let me reshare. Sorry, Paul, என்ன சொன்னீங்க நீங்க? You were saying something. Let me reshare.
ஓகே. ஸோ யூ ஆர் சேயிங் சம்திங். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சாரி, அது ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் கோ லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ பட் கால் ஃபார் தட். ஸோ ஓகே. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் ப்ரைசிங் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் செக் ஒன்லி ஃப்ரம் த பில்ஸ். கேட்குதுல? ஆடியோ கேட்குதுல்ல? Understand. ஓகே ஓகே ஷூர். அது திருப்பி ரீகனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே. ஸோ மந்த்லி கன்சப்ஷன் டீடைல்ஸ் அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யார் எந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ட்ரை அண்ட் ரெடியூஸ் தேம். ஸோ ப்ரைசிங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் இன் டு த ப்ரைசிங் பிளான். ஸோ அதில் ப்ரைசிங் பிளான் நான் சொல்கிறது வந்து மெயினாக அந்த ரிசர்வ்டு டெடிகேட்டட் போகும்போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி மட்டும் ஆட் பண்ணிட்டு வரேன். பட் வில் ஆட் மோர் அண்ட் மோர் when we look at the PowerPoint deck. Okay, so incorrect pricing plan, then over provision resources, highest contributor. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லுக்கிங் நியூ டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கண்டெய்னரைசேஷன் மாடர்னைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிரிங் இன் அ லாட் ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை ரீபிளாட்ஃபார்ம் பண்ணுறதுக்கே யோசிச்சுட்டே இருந்து விட்டுருவாங்க. ஓகே. ஸோ வி ஹாவ் டு ரொட்டீன்லி திங்க் அபவுட் enhancing, think about modernization. So productivity increase பண்றது எப்படி? So how we can use the latest technologies யூஸ் பண்ணும்போது நிறைய சான்சஸ் இருக்கு. இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் அவர் கிளவுடோட ஸ்பெண்ட். பட் ஆனால் வந்து இனிஷியல் அந்த ரீபிளாட்ஃபார்ம் பண்றப்ப நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற நேட்டிவ் சர்வீசஸே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப் டு டேட் கவனிச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து அந்த லேட்டஸ்டா என்ன ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா we migrated to CloudWatch from app ஸோ எஸ்பெஷலி ஆப் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெலிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Okay, there are other accounts also which are using some other application performance monitoring tools. பட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வாட்ச்ல ரீசெண்டா எல்லாமே எம்பெடட் கொண்டு வந்துட்டாங்க. அப்ளிகேஷன் மானிட்டரிங், சிந்தட்டிக்ஸ், எக்ஸ்ரே, அந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வர வர வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் உடைய நெசசரியே கம்மியாயிடுச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ்ல வந்து இதுக்குன்னு தனியா வந்து சர்வர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குளோபலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காஸ்ட், அப்ளிகேஷன் லைசன்சிங் காஸ்ட், ஸோ அந்த வெண்டாரோடைய சப்போர்ட் காஸ்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு டீல் வித் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் தோ அவங்களுடைய டூல்ஸ் இன்ஸ்டால் இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கிடைக்காம இருந்தது. ஸோ நாட் ஒன்லி காஸ்ட் பட் ஆல்சோ பெட்டர் சப்போர்ட், பெட்டர் மெயின்டெனன்ஸ். அதை அப்கிரேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு கோஆர்டினேட், வி ஹேவ் டு ஃபெசிலிட்டேட். அதுல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுலயுமே பக்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் மோட் கான்ஃபிகர் பண்ண முடியாது, சரியான லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துட்டே இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் லான்ச் 2006ல லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மச் மோர் ரொபஸ்ட் டூலா இருந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எடுக்கணுன்ற சுச்சுவேஷன் இப்போ இல்லை. லாஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வெறும் மைக்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி டைனட்ரேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா we are moving out. டைனட்ரேஸ்லாம் ஹெவி காஸ்ட் பட் அகெயின் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல். பட் ஆன் த அதர் சைட் கிளவுட் வாட்ச் இஸ் ஏபிள் டு மீட் தட் வித் ஒரு 70% காஸ்ட் ரிடக்ஷன் கொண்டு வர முடியுது நிறைய இடத்துல. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் நான் மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் அட் த சர்வீஸ் லெவல்ல மட்டும் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற மானிட்டரிங் டூல்ஸ், பேட்சிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் திங்க் அபவுட் ஆல் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். நாட் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக்கா கஸ்டமரோட சர்வீசஸ் மட்டும் ரீபிளாட்ஃபார்ம் பண்றது, ரீஆர்கிடெக்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. வி ஆல்சோ ஷுட் பி அப் டு டேட் வித் ஆர் சர்வீசஸ். என்னென்ன சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அந்த சர்வீசஸ்ல ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வர முடியுமா, இதனால கஸ்டமரோட டூல்ஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ரெடியூஸ் பண்ண முடியுமா. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள்லயுமே வி ஷுட் கீப் ஆன் எவால்விங். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற கஸ்டமருடைய அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து மாடர்னைஸ் பண்றது, அதுக்கெல்லாம் வி கேன் சஜஸ்ட் சம்திங், வி கேன் பி கான்ட்ரிபியூட்டிங் சம்திங், பட் வி கேனாட் பி டெசிஷன் மேக்கர்ஸ். அங்க நிறைய பண்ண முடியாது. ஸோ வி கேனாட் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, பட் வி கேன் பி பார்ட் ஆஃப் ஆப் மாடர்னைசேஷன், இன்ஃப்ரா மாடர்னைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சே 60-40 நம்மளுடைய ஸ்கோப் அதிகமா இருக்கும். ஆப் மாடர்னைசேஷன்ல வி கேன் சே லைக் 30-70. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும், 30% தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எது இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து மானிட்டரிங் மாடர்னைசேஷன், பேட்சிங் என்ஹான்ஸ்மெண்ட்,
பேக்கப் வந்து எடுக்கிறது வந்து எஃபிஷியண்டா எடுக்கலாம், பேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கம்மி பண்றது, இந்த மாதிரி வி ஷுட் திங்க் ஆன் எவல்யூஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வி ஷுட் நாட் ஜஸ்ட் திங்க் அபவுட் கஸ்டமர் சர்வீசஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுல ஒன்றும் பண்ண முடியல நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற மெயின் டாஸ்க்ல வந்து எப்படி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், காஸ்ட் கம்மி பண்ணலாம், எப்படி கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ரிட்டென்ஷன் பாலிசிஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ தே மைட் நாட் ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் ரிட்டென்ஷன் பாலிசி. ஒரு இடத்துல ஒரு மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா வி கேன் பிரிங் இன் சம் அதர் ரிசோர்சஸ். நம்ம கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஸ்ட்ராங் இன் பேக்கப் இன்ஜினியரிங் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து இங்க ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணலாமா, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கம்மி பண்ண முடியுமா, இல்ல வந்து பேக்கப் கம்ப்ளீட் ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அலைன் டு காஸ்ட் ரிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி குட் அப்ரோச். இது வந்து பாத்தீங்கன்னா மேபி ஆப்டிமைசேஷன் அப்ரோச்சஸ்ன்னு சொல்றேன் நான். ஓகே, ஆன் த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷனுக்கு மெயினா யூஸ் பண்ற டூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டூல்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ என்னுடைய கேட்டகரி கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்து ஏடபிள்யூஎஸ் ட்ரஸ்டட் அட்வைசர்லேருந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு 7-8 இயர்ஸா இருக்கு நம்மளோட இதுல. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்கு அலைன்டா இருந்தாலுமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வர ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய காஸ்ட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி இட் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மீட் பண்றதுக்கு, ரிட்டன்டன்சியை வந்து கொண்டு வரதுக்கு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி இன்டு ஆர்கிடெக்சரல் அட்வைஸா இருந்தாலுமே, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அட்வைஸா இருந்தாலுமே இட் இஸ் டெஃபினெட்லி ரெடியூசிங் த ஓவரால் காஸ்ட் நம்ம அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து காஸ்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது செக்யூரிட்டி. டெஃபினெட்லி வி ஹேவ் டு பிரிங் இன் செக்யூரிட்டி டூல்ஸ், செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொண்டு வந்தா தான் பண்ண முடியும். பட் அதை நம்ம எப்படி கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதனால வர நெகட்டிவ் இம்பாக்ட், ஃபியூச்சர்ல சரியான செக்யூரிட்டி இல்லாம, சரியான செக்யூரிட்டி ஹார்டனிங் இல்லாம இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர் மைட் பி ஃபினான்ஷியல் இம்பாக்ட் அட் லேட்டர் டைம். ஸோ அதுதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துற, செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுனால காஸ்ட் அதிகமாகும், சில பேர் வந்து அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் பி இன் அ பெட்டர் வே பொசிஷன் அவங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு, இதனால வந்து இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி மேஜர் மேஜர் செட் பேக் ஃபார் அஸ் அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சம் ரியல் டைம் யூஸ் கேசஸ். நிறைய இன்டர்நெட்ல பார்ப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ்லாம் போயிட்டு இருக்கு, செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஏற்படுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பிசினஸோடைய அவங்களுடைய ரெப்புடேஷன் கம்மியாகுது. ஸோ அதெல்லாம் வி ஹேவ் டு கேஜ் இன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்க, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க, ரிட்டன்டன்சி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிரிங் இன் அடிஷனல் காஸ்ட். பட் ஆன் த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தெம் தட் திஸ் இஸ் ரியலி நீடட். உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற எஸ்எல்ஏ மீட் பண்ணும், அவைலபிலிட்டி மீட் பண்ணும் அப்படின்னா தென் வி ஹேவ் டு கன்சிடர் தட். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டட் அட்வைசர்ல வந்து இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து கொண்டு வரது, எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, எப்படி கம்ப்ளைண்ட்ஸை மீட் பண்றது, இதெல்லாம். பட் நான் ஆன் டாப் ஆஃப் தட் ட்ரஸ்டட் அட்வைசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது நிறைய காஸ்ட் ரிடக்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா நிறைய பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் மீட் பண்றது, கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆன் த அதர் சைட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் வந்து நிறைய இருக்கு இதுல ட்ரஸ்டட் அட்வைசர் டூல்ல. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி குட் டூல் டு யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஸோ நம்ம அது போயிட்டு போர்ட்டலில் பார்க்கலாம் அது எப்படி இருக்கு என்னன்றது. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல் டைம்லேயே காமிக்கிறேன். ஸோ ஐ கேனாட் ரெக்கார்ட் தட் லாஸ்ட் போர்ஷன். ரியல் டைமில் எப்படி இருக்கும் என்னன்றதெல்லாம் காமிக்கிறேன். பட் மேபி என்னுடைய ஃப்ரீ டியரில் வந்து பார்க்கலாம் நம்ம. பட் ஸ்டில் ரியல் டைமில் எப்படி இருக்குன்றதே நான் காமிக்கிறேன் நான் லாஸ்ட்டாக வித்தவுட் எனேபிளிங் ரெக்கார்டிங். ஐ வில் டூ தட். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் மோர் நைஸ் டூல் டு ஒர்க் அரவுண்ட். ஓகே, ஸோ காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரஸ்டட் அட்வைசர்ல வந்து இட் வில் டெல் யூ. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் யூ ரெக்கமெண்டேஷன், ரெமடியேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இதுல. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஹவு டு ரெமடியேட் இட். ஸோ எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து அவாய்ட் பண்ணலான்றது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வேற காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ விஷுவலைசேஷன் டூல். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த விஷுவலைசேஷன் அப்ரோச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த கிராஃப் மாதிரி காமிச்சா யூசேஜ் ஓவர் த டைம் எப்படி இருக்கு, யூட்டிலைசேஷன் ஓவர் த டைம் எப்படி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ல வரும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட்ல வரும் யூட்டிலைசேஷன்லாம். ஸோ அப்படின்னும் போது யூ வில் ஹேவ் அ பெட்டர் ரிப்போர்ட்டிங். யூ கேன் ஜஸ்ட் குயிக்காக போயிட்டு நீங்க வந்து எது இதெல்லாம் வந்து காஸ்ட் டிரைவர், எது இதெல்லாம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணலாம். ஸோ அந்த விஷுவலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாறுது. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய பில் வர ஆரம்பிக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்ல திடீர்னு ஸ்பைக் ஆயிருக்கும் பில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குயிக்கா போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ல பார்க்கும்போது தான் ஈஸியா இருக்கும். ட்ரஸ்டட் அட்வைசர்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெண்ட் காமிக்கிறது, பேட்டர்ன் காமிக்கிறது, விஷுவலைஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் என்ன ஆக போகுது, இப்போ இதிலே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு பில் வரப்போகுது இந்த மாசத்துக்கு, ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், அந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்து விஷுவலைசேஷன் டூலா இருந்தாலும் ஸோ நீங்க அதுல போயிட்டு என்ன பண்ணலாம்னா யூ கேன் லுக் அட் த ட்ரெண்ட், கரண்ட் இது எவ்வளவு யூட்டிலைசேஷன் இருக்கு, எவ்வளவு இந்த மாசத்துக்கு பில் வரப்போகுது, நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு என்ன பில் வரப்போகுது, எப்படி கம்மி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து இட் வில் கிவ் அஸ் சம் விஷுவலைசேஷன். நம்ம எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணலாம் ஓவர் த டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் வில் ஹெல்ப் அ லாட். ஓகே, அந்த அதர் சைட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ஸ் வந்து நல்ல ஆப்ஷன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் செட் பண்ணி ரன் பண்றாங்க. இட் இஸ் a வெரி குட் டூல் இன் ஃபேக்ட். ஸோ பட்ஜெட்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலர்ட் செட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி கேன் கான்ஃபிகர் அலர்ட்டிங். மெயின் பர்பஸ் அதுதான். ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்ட் ரீச் பண்ணும்போது இல்லை ஒரு பர்டிகுலர் லிமிட்டை ரீச் பண்ணும்போது we can just configure for soft limit or hard limit. பட் அகைன் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் வந்து ரிசர்வேஷன், இது வரைக்கும் தான் நல்லா யூஸ் பண்ண முடியும், ஸோ இதுதான் என்னுடைய யூட்டிலைசேஷன் ஹையர் எண்ட். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆகும்போது யூ கேன் செட் ஃபார் சம் ரிசர்வேஷன் அலர்ட்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அலர்ட் செட் பண்ணுன்றதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். நிறைய நீங்கள் வந்து சர்வீஸ் லெவல் ரிசர்வேஷன் அலர்ட் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே பட்ஜெட் செட் பண்ணிக்குவாங்க. அப்படி செட் பண்ணாம we can just go and set for only EC2 or RDS or Redshift. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அலர்ட் செட் பண்ற மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராலா செட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரிட்டிக்கல் ரொம்ப முக்கியமான சர்வீசஸே கிரியேட் ஆக முடியாம ஆயிடும் அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும். இப்போ EC2னா நம்ம வந்து புது ரெக்வஸ்ட் வருது, அதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங்கே வந்து பிளாக் பண்ணிடக்கூடாது. அது ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஈவன் பியாண்ட் த பட்ஜெட் வந்து அது கஸ்டமருடைய டிமாண்ட் இருக்கிறதால தான் அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் போயிட்டு நீங்க வந்து பிளாக் பண்ணாம ஒன்லி யூ கேன் செட் ரிசர்வேஷன் அலர்ட்ஸ் ஃபார் சர்டைன் சர்வீசஸ் அண்ட் அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாம பண்ணணும். ஸோ இட் ஷுட் நாட் அப்ளை ஃபார் எண்ட் டு எண்ட் சர்வீசஸ். ஸோ எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேனுவலா யூசர்ஸ் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போய் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்வீசஸ் நீங்க வந்து லிமிட் செட் பண்றீங்க, பிளாக் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எரர் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு இன்க்ரீஸ் லிமிட் கொடுத்துக்கலாம், இல்லை பட்ஜெட்டை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ரூவலோட. ஓகே, ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹேண்டில் திஸ் திங் ஃபார் சர்டைன் சர்வீசஸ் அலோன் இன்ஸ்டெட் ஆஃப் எல்லா இதுக்குமே யூஸ் பண்றதுக்கு பதிலாக யூ ஹேவ் டு லிமிட் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் சர்டைன் சர்வீசஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட்னு ஒரு டீடைல்டு பில் வரும். இந்த மாதிரி டீடைல் பில் வந்து ஈவன் மற்ற எந்த கிளவுட்லயுமே அந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஐ வுட் சே லைக் கம்ப்ளீட்டா இன்சேனா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க அதுல. ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்டிங். ஓகே, பில் ஆர் வாட் யூ கேன் சே. ஸோ யூசேஜை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வீஸோட யூசேஜை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்லையும் ஒரு ஃபீச்சர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, ஹார்லி பேசிஸ்ல எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, பெர் மினிட் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித். பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டேகிங் ஸ்ட்ராட்டஜி சரியா இல்லை அப்படின்னா இது பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி ஃப்ரூட்ஃபுல் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட்ல வந்து நிறைய கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா
தென் வந்து டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த பிசினஸ் யூனிட்ட பேசணும், எந்த அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட பேசணும், எந்த டீம்கிட்ட போய் பேசணும் அப்படின்றத வந்து டிபார்ட்மெண்ட்டை போய் கன்சல்ட் பண்ணணுன்றதே தெரியாது நம்ம கடைசி வரைக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய ரிப்போர்ட் எடுத்திருப்போம், அகைன் திருப்பி மேனுவல் ஒர்க் நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது போயிட்டு செக் பண்ணணும் எந்தெந்த சர்வர் வந்து எந்தெந்த பிசினஸ் யூனிட்டுக்கு இருக்கு, எந்த காஸ்ட் டேக்கிங்ல மேப் ஆயிருக்கு, எந்த காஸ்ட் சென்டருக்கு இந்த பில் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி டஃப் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ ஹேட் அ குயிக் எக்ஸல் ஷீட். நான் இங்க என்ன காஸ்ட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோன்றது இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் அலோகேஷன் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சே இது வந்து ஜென்ரலா நாங்க இங்க யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இதுல வந்து ஐ வுட் சே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம், பிசினஸ் ஓனர், ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் யூனிட், ஸோ எங்க யாருக்கு சார்ஜ் பேக் பண்றோம் இந்த சர்வீசஸ் ரன் ஆகும்போது, காஸ்ட் என்ன, காஸ்ட் சென்டர் என்ன, காஸ்ட் சென்டரோட ப்ராஜெக்ட் கோட் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டேக் இது. நீங்க ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணும்போது டேக் பண்றீங்கல்ல, ஸோ அந்த டேக்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி டேக்கா வந்து வச்சிருக்கணும். வைக்கலன்னா நீங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸை பண்ணவே முடியாது. ஸோ டேகிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரிசோர்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு எல்லாமே டேக் பண்ணோம். டேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கீ வேல்யூ பேர் கிரியேட் பண்றோம்ல, அந்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து அந்த கீ வேல்யூ பேர் வந்து கண்டிப்பா இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கணும். ஸோ என்ன அது வந்து இந்த நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஒரு சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இது காஸ்ட் சென்டர் கோட் வந்து வேற நேம்ல சொல்லுவாங்க. பட் அகைன் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் அலைன் இட். பட் ஆன் அ வெரி ஹை லெவல் இந்த ஏரியாலாம் வந்து கவர் ஆயிருந்தாதான் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ், எஸ்பெஷலி இந்த காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் எடுத்து நீங்க வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஈஸியர் வே டு கன்வே திங்ஸ். அதர்வைஸ் நீங்க போயிட்டு அதை தேடி அப்புறம் அதில் நிறைய மேனுவல் எரர்ஸ் வரும், தப்பான இடத்துல போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆன்சரே வராது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல காஸ்ட் சென்டர் வைஸ் ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் யூனிட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ அப்ப வந்து அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண முடியறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் வந்து டேகிங் வச்சு நம்ம பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம போயிட்டு ஒரு சிஎஃப்ஓடியோ இல்லை ஒரு ஹையர் லெவல் டீமுக்கு போயிட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அகெயின் தே வில் நாட் ஹேவ் டைம் டு அதை ட்ரில் பண்ணி அதை வந்து சப் டிவைட் பண்ணி அதை வந்து மற்ற பிசினஸ் யூனிட் கிட்ட பேசி அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப டிலே பண்ணிடுவாங்க. வேற நம்ம இப்போ ரெடிமேடா கொண்டு போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த கன்சம்ஷன் இருக்கு, இந்த பிசினஸ் யூனிட் இவ்வளவு கன்சியூம் பண்றாங்க, இந்த காஸ்ட் சென்டருக்கு இவ்வளவு பில் ஆகுது, இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ கிவ் தெம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிளிட் அப் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். அந்த ஸ்பிளிட் அப் எப்படி வர வைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா டேகிங் ப்ராப்பரா இல்லைன்னா வர வைக்க முடியாது. ஸோ டேகிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் AWS காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட். ஓகே, காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா AWS இஸ் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து இட் ப்ரொவைட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் யூசேஜ். ஓகே, ஒரு சர்வீஸும் ஒரு ஹவர்லி பேசிஸ், மினிட் பேசிஸ்ல டெய்லி யூசேஜ் எப்படி இருக்கு, மந்த்லி யூசேஜ் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் ஆன் த அதர் சைட் இந்த சர்வீஸ் கேட்டகரி மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். They cannot do the categorization of business unit in the cost center, and the categorization they cannot do, but they can only do the categorization at the service level. டைம் வச்சு நம்ம வந்து டைம் பவுண்ட் யூசேஜ் அதெல்லாம் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி குட் டூல். பட் அகேன் நம்மளுடைய சைட்ல வந்து டேகிங் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னா தென் திஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ் வில் நாட் பி அ குட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ டேகிங் இது வந்து ரொம்ப ரொம்ப இது. ஸோ டிசிஓ கால்குலேட்டர்னு ஒன்று இருந்தது ஆக்சுவலா. ஸோ இட் யூஸ் டு பி அ வெரி குட் டூல் பிஃபோர். என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டா வந்து டிஎஸ்ஓ லாஜிக்னு ஒரு கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க AWS. ஓகே, ஸோ இந்த டிஎஸ்ஓ லாஜிக்ன்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ செப்பரேட் கம்பெனி ஈவன் நவ். இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கிளவுட் என்டியூர் பார்த்தோம்ல மைக்ரேஷனுக்கு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் AWS கம்பெனி நவ். பட் அகைன் இன்னுமே வந்து தனி கம்பெனியா தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிசிஓ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், டிசிஓன்றது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், இது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மெயினா வந்து மைக்ரேஷன் எக்ஸசைஸ், டிரான்சிஷன் எக்ஸசைஸ், ஆன் பிரம்ல இருந்து கிளவுடுக்கு வரும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற கிளவுட்ல இந்த கிளவுடுக்கு வந்து டிஃபரன்சியேஷன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல ரன் பண்றதுக்கும் AWS கிளவுட்ல ரன் பண்றதுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து டிஃபர் ஆகும், எந்த அளவுக்கு காஸ்ட் டிஃபர் ஆகும், அந்த காஸ்ட் அனாலிசிஸ், அந்த காஸ்ட் மாடலிங், அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் ஆகுது. முன்னாடி வந்து AWSலயே வந்து நேட்டிவா வந்து ஒரு டூல் இருந்தது, அமேசான் டிசிஓ கால்குலேட்டர். அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. I'll go and check. But again, on the other end, I think நாங்க இப்போ யூஸ் பண்றது எல்லாமே வந்து டிஎஸ்ஓ லாஜிக் தான் யூஸ் பண்றோம். ஓகே, பட் தேர் யூஸ் டு பி டூல் கால்ட் அமேசான் டிசிஓ கால்குலேட்டர்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேட்டிவ் டூலே ஒன்று இருந்தது. பட் ஆஃப்டர் தே ப்ரொக்யூர்ட் அக்வசிஷன் பண்ணதுக்கு அப்புறம், டிஎஸ்ஓ லாஜிக் அக்வசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் we have started using டிஎஸ்ஓ லாஜிக், மேபி இப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இது டிஎஸ்ஓ லாஜிக்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிசிஓ கால்குலேட்டர் மேபி
இது வந்து ஓகே டிஎஸ்ஓ லாஜிக்னே சொல்லுவோம். டிப்ரிகேட்டட்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் டிப்ரிகேட்டட் ஆக போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இட் ஷுட் ஹவ் பீன் டிப்ரிகேட்டட் ஆல்ரெடி. ஓகே, இருந்தாலும் செக் பண்ணிக்கங்க. ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் டிசிஓ கால்குலேட்டர்னே ஒரு டூல் இருந்தது. பட் ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து எல்லாமே டிஎஸ்ஓ லாஜிக் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறோம், இல்லை ஆன்பிரம்ல இருந்து, இல்லை அஜூர்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் வரணும், இல்லை வேற கிளவுட்ல இருந்து வரணும் அப்படின்னா வி ஆர் யூசிங் டிஎஸ்ஓ லாஜிக் டூல் வச்சு தான் நாங்கள் வந்து மாடலிங், அந்த ஃபியூச்சர் ஸ்டேட் எவ்வளோ சார்ஜ் ஆகும், அந்த வந்து எல்லாமே வந்து அதில் தான் நீங்கள் காமிக்க முடியும். காஸ்ட் மாடலிங் சொல்லும் போது கரண்ட் யூட்டிலைசேஷனையும் அதில் காமிக்கலாம், ப்ளஸ் ஃபியூச்சர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பில் வரும்ன்றதையும் அதில் காமிக்கலாம் டிஎஸ்ஓ லாஜிக்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சாம்ப்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ற சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ்ன்றதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகே, லெட் மீ செக். ஆடியோ ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல ஆடியோ வந்து கிளியரா தான் போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா இதுல மெஷின் ஃப்ரீஸ் ஆகி இதாகுது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைசிங்கே வந்து கிளவுட் ஹெல்த் இருக்கு, டென்சிஃபை இருக்கு, கிளவுட் எபிலிட்டி இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு. நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டா கஸ்டமர்கிட்ட போயிட்டு பேசி அந்த டூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ற அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சம் பீப்புள் ஆர் யூசிங் கிளவுட் செக்கர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்க யூஸ் பண்ற எங்களுடைய பட்ஜெட்லேயே வந்து அந்த டூல் கொடுக்குறோம். ஏன்னா இட் இஸ் வெரி குட் டூல் கிளவுட் செக்கர். அதே மாதிரி ஆப்டே ஐஓ, தென் கிளவுட் எபிலிட்டி, கிளவுட் ஹெல்த்லாம் வந்து அதில் ரைட் சைசிங்க்கு யூஸ் பண்ணலாம், பிளஸ் வந்து ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் வந்து யூஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ். ஓகே, டென்சிஃபை இருக்கு, தென் ஸ்டாக்ஸ் இஸ் ஃபைன். ஒரு சில டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஸ்ட் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கண்டெய்னரைசேஷன், ஆப் மாடர்னைசேஷன், அப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன்லாம் போறாங்கல்ல. அந்த இடத்துல வந்து இந்த பிட் எலாஸ்டிக், ஸ்பாட் இன்ஸ்டன்ட் இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு. பட் அந்த ஒரு டூல் வந்து மெயினா வந்து ஆஸ் எ சர்வீஸ் ப்ரொவைடர் நான் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல தே ஆர் ரெக்கமெண்டிங் திஸ் டூல். பட் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சாம்ப் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ customers are preferring cloud champ, but again as a service provider we are using this tool for helping out the customer. எப்படி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கம்மி பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ரைட் சைஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we can unwanted resources எப்படி கம்மி பண்ணலாம், அண்டர் யூட்டிலைஸ் ரிசோர்சஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ற அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 65 அக்கௌண்ட்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனிலாம், ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. அப்போ 65 அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஐ வாண்ட் டு பிரிங் இன் ரிப்போர்ட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் செக்கர், கிளவுட் சாம்ப்லாம் இல்லைன்னா ஐ ஹாவ் டு கோ அண்ட் டேக் ரிப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் அக்கௌண்ட். அப்போ 65 அக்கௌண்ட்ஸ் நான் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதுக்குன்னே தனியாக ஆள் வச்சிருக்கணும் நான் என்னுடைய பில்லிங்ல. ஸோ அப்போ வந்து அது தனியாக ரிப்போர்ட் எடுத்து அண்ட் தென் அதுலேருந்து வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி எந்தெந்த பிசினஸ் யூனிட்டுன்றதை கொலேட் பண்றதுக்குலாம் வந்து இட் இஸ் வெரி வெரி டஃப். வேற இந்த கிளவுட் சாம்ப், இந்த கிளவுட் செக்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ஸ்மால் ஆர்கனைசேஷன்லாம் இதுல இந்த பட்ஜெட்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியாது. பட் அகைன் ஃபார் அ வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன், இந்த ஃபார்ச்சூன் 100, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் செக்கர், கிளவுட் சாம்ப் டூல்ஸ்லாம் வந்து இட் ப்ரொவைட்ஸ் a lot of பெனிஃபிட்ஸ். அனாலிசிஸ், அந்த டேட்டா ப்ரொவைட் பண்றது, அந்த அசஸ்மெண்ட் டேட்டா கொண்டு வரது, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைனமிக்காவே ஜென்ரேட் ஆகிட்டு வந்து உங்களுடைய மெயிலுக்கு வர மாதிரி பண்ணலாம், இல்ல வந்து டைரக்டா அந்த பிசினஸ் ஓனருடைய மெயிலுக்கு அனுப்புற மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஓகே, இது வந்து என்ன அட்வான்டேஜஸ்னா உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் மட்டும் இல்லாம இந்த கிளவுட் சாம்ப்லாம் என்ன பண்ணுன்னா சாஃப்ட்வேர் லைசன்சஸ் லெவல்ல கூட வந்து சஜஷன்ஸ் கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ்லாம் நீங்க தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கிளவுட் சாம்ப் இஸ் recommended by AWS for direct third party வச்சு நம்ம இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தான். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இப்போ இந்த கிளவுட் சாம்ப், இந்த இப்போ இங்க டயக்ராம்ல காமிச்ச இந்த பிட் எலாஸ்டிக், இந்த ஸ்பாட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். பட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே AWS உடைய நேட்டிவ் டூல்ஸ். இது எல்லாமே இந்த 5 டூலுமே. ஓகே, இந்த 5 டூலுமே நம்ம பண்ணலாம். ஸ்மால் ஆர்கனைசேஷன், மிட் சைஸ் ஆர்கனைசேஷன்க்குலாம் இதை வச்சு நம்ம வந்து பெட்டர் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிடலாம். பட் அகைன் இஃப் இட் இஸ் வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் சாம்ப், கிளவுட் செக்கர் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் போனீங்கன்னா இட் வில் கிவ் யூ பெட்டர் விசிபிலிட்டி. ஓகே, ஸோ அனாலிசிஸ் பண்றதுக்கு, தென் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு. ரெக்கமெண்டேஷன் போது நிறைய ஏரியால ரெக்கமெண்டேஷன் வரும். அது என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம டீட்டெயில்டா போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்ராஸ் அக்கௌண்ட்ஸ், அக்ராஸ்
என்ன சொல்றது அக்ராஸ் பிசினஸ் யூனிட் நிறைய இதுல அக்ராஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்சாலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதுல ரிப்போர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா நீங்க ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா வந்து ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறது டு ஸ்பெசிபிக் பிசினஸ் ஓனர் இல்ல ஸ்பெசிபிக் பிடிஎல்க்கோ இல்ல இமெயில் அட்ரஸ்க்கோ நீங்க வந்து அனுப்புறதுலாம் வந்து ரெக்கரண்டா அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். ஆஸ் ஐ சைட் வந்து பாத்தீங்கன்னா இது யூட்டிலைசேஷன் பேட்டர்ன் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால ஸ்பெண்ட் பண்றீங்க, எந்தெந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பேட்டர்னை வச்சு நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அது நல்லா இருக்கும். பிளஸ் சாஃப்ட்வேர் லைசன்சஸ், தென் வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் சர்வீசஸ், அந்த பேஸ் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ரிப்போர்ட்ஸ். பட் இது இந்த இது வந்து எல்லா டூலுமே கவர் பண்ணும். பட் லைசன்சிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சாம் ப்ரொவைட்ஸ் மச் மோர் விசிபிலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ஆப்டிமைசேஷன் டூல்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் காஸ்ட். இது எல்லாமே காஸ்ட் தான். ஓகே, நீங்க அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் லெவல்ல போனாதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் டூல்ஸ் மற்றபடி எல்லாமே அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம டீடைல்டா போகணும்னு தேவையில்லை. பட் ஒரு காஸ்ட் ஆப்டிமைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா we are just getting into the details as much as possible. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா டூல்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ற ஆர்கனைசேஷன்ல? மேபி இதுல இந்த இதுல வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த அப்ரோச்ல? லெட் மீ டேக் சம் வாட்டர். ஓகே, மீன்வைல் அது பாருங்க, திங்க் பண்ணுங்க, உங்க சைடுல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல தான் இந்த அப்ரோச் வந்து நீங்க யோசிக்கணும் கிடையாது. யூ கேன் பி அ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூ கேன் பி அ சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆன் பிரம்ல வந்து நீங்க ஹைபிரிட் கிளவுட் மெயின்டைன் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்ரோச்ல நீங்க கம்மி பண்ணுவீங்கன்றதை யோசிச்சு இங்க ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஐ கேன் ஆல்சோ கன்ஃபார்ம் தட் அப்ரோச் அந்த மெத்தடாலஜி வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதை வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் டெல் யூ. ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ 1 இப்போ minute. வந்து சொல்லுங்க சொல்லுங்க முத்து. இப்போ டெஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து சாஸ் டிஸ்க் தேவையில்லை, ஸோ எஸ்எஸ்டி டிஸ்க் வேண்டாம், ஸோ ப்ரீமியம் டிஸ்க் வேணாம், ஸோ ஸ்டோரேஜ் வந்து ஹாட் ஸ்டோரேஜ் வேண்டாம், கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும் அப்படி தானே? கரெக்ட் கரெக்ட், ஆமா, ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான் அது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ லெட் மீ ஹெல்ப் யூ தட். அந்த S3 ஏரியால நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம் குயிக்கா. ஓகே, இப்போ நீங்க இது என்ன சொன்ன மாதிரியே உங்களோட வந்து நோட்ஸ் ஸ்லைட்ஸ்லாம் உங்களோட நோட்ஸா? யார் ஜி அது? பாலன். பாலனா? ஓகே ஓகே. ஏன் ஜி, என்ன 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 விஷயம்? இல்ல இல்ல, இது வந்து இல்ல பாத்தீங்கன்னா நான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு யூஸ் பண்ற ஸ்லைட்ஸ். ஆக்சுவலா நான் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எனக்கு வந்து ஸ்லைட் மெத்தட்ல போறதே எனக்கு ஐ ஒன்ட் ப்ரிஃபர் ஆக்சுவலா. பட் ஐ டூ டேக் சம் கார்பரேட் லெவல் இது வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்லைட்ஸ்ல தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஸ்லைடும் வச்சிருக்கேன் ஆக்சுவலா. பட் ஸ்லைட் பேஸ்ட் டிஸ்கஷன் வந்து ரேர்லி ஃபாலோ. எல்லாத்துக்குமே ஸ்லைட் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா டாப்பிக்குமே ஐ கேன் கோ ஐ ஸ்லைட் மெத்தட் ஆல்சோ. ஸ்லைட் வழியா போகும்போது என்ன ஆகுன்னா நம்ம குயிக்கா முடிக்கலாம். அது ஒன்று தான் வந்து, ஏன்னா நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் டு டைப், ஐ கேன் ஜஸ்ட் ரீட் த்ரூ திஸ். ஓகே, ஆனா வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இவர் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரைங் டு கவர் ஹியர். ஸோ நீங்க சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் சைஸ் ஆஃப் டிஸ்க். எது வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அப்ரோச் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு முத்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது சீப்பரா இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஜிபி வெர்ஷன் 2 ஓடைய ST1. இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கேட்டகரி டிஸ்க் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு எது டிஃபால்ட்டா வருது, இது டிஃபால்ட்டா வருது. ஸோ இதை விட வந்து கம்மி பண்ண முடியுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்பஸ் வந்து சியூட் ஆகுதா என்னன்றதை வந்து நீங்க செக் பண்ணலாம். ஸோ எல்லா ரிசோர்ஸுமே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டே கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம டெஸ்ட் கேசஸ், இப்போ முத்து சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்ட் பண்றோம், POC பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இதுல ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% பில் அதிகமா தான் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க அதை வந்து இப்போ ஒரு மாசம் ரன் பண்றீங்க, அந்த டெஸ்ட் அந்த POC பண்றீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 50% பில் கம்மியாகுதுன்னா இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி, நல்ல ஆப்ஷன் தான். அதே மாதிரி இப்போ நீங்க ஏதாவது லாக் எடுத்து வைக்கிறீங்க இல்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து கோல்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 75% சீப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ரெக்யர்மெண்ட், அந்த அப்ளிகேஷனோட கிரிட்டிகாலிட்டி, நீங்க பண்ற டெஸ்டிங் பண்றீங்க இல்ல POC பண்றீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க யூ டி நாட் டூ இட். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல ரன் பண்ண போறது வந்து டெஸ்ட் பண்றேன், அதே லெவலுக்கு வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் டெப்ளாய் வாட் எவர் நீங்க ரியல் டைம்ல என்ன கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ அதே இதை நீங்க பண்ணணும்னா பண்ணலாம்.
ஓகே, தட் இஸ் டெஃபினெட்லா அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணணும். ஃபைனல் ஸ்மோக் டெஸ்டிங் சொல்லுவாங்க, இல்ல வந்து ஃபைனல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க பிசினஸ்ல என்ன மாதிரி கொடுக்க போறீங்களோ அந்த ரிசோர்ஸ் வச்சு தான் பண்ணணும். பட் இனிஷியல் கேசஸ் வந்து நம்ம வேற ஏதோ பிஓசி பண்ணி பார்க்குறோம், ஜஸ்ட் வந்து எண்ட் யூசர் டெஸ்டிங்லாம் பண்ண போல அப்படின்னா தென் யூ கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் காஸ்ட் பை. இங்க பாருங்க, இது வந்து 50% கம்மியாகும், 75% கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்ல இருந்து நம்ம கொண்டு போகணும். நிறைய பேர் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது என்ன பண்ணா டிஃபால்ட் ரிசோர்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த டிஃபால்ட்டுக்கும் கம்மியா போறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, அதனால காஸ்ட் கம்மியாகிறது இருக்கு அவர் சொன்ன மாதிரி. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டேட்டா எங்க வைக்கணும், இன்ஆக்டிவ் டேட்டா எங்க வைக்கணும், ஆர்கைவ் பண்ற டேட்டா கரெக்டான இடத்துல வந்து நம்ம அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அமேசான் S3 டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷனிங் வந்து பண்ணணும். ஒரு பர்டிகுலர் டேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல ஒரு 60 டேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணல, இல்ல வந்து ஒரு 180 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணல, ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்ணல அப்படின்னா டெலீட் பண்ணலாம், இல்ல வந்து மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து டிரான்சிஷனிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்ல நிறைய காஸ்ட் கம்மி பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த S3 உடைய இன்பில்ட்டாவே S3 அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல. ஓகே, ஸோ ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா காஸ்ட் வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் வந்து 100% காஸ்ட் கம்மியாகும்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. பட் வந்து உங்களால ரைட் சைசிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ S3 அனாலிட்டிக்ஸ் வந்து அதுல இன்பில்ட்டாவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ S3 அனாலிட்டிக்ஸ் பிளஸ் வந்து இந்த S3 இன்டெலிஜென்ட் டியரிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த டியரிங் மூவ் பண்ணிக்கும். பட் இதெல்லாம் நம்ம வந்து டீடைல்டா அந்த S3 கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அதுல போயிட்டு பாருங்க அந்த இன்டெலிஜென்ட் டியரிங்னா என்ன, அதுல டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்னா என்ன. பட் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வந்து இட் இஸ் வெரி ட்ரூ முத்து. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போகாம டிஃபால்ட்டுக்கு கம்மியாவுமே 2 லோயர் காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா பிஓசி டெஸ்டிங் பண்ணும்போது நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தே ஓன்ட் பாதர் அபவுட் இட். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஐடி டீம் இருப்பாங்க, ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, ஐடி அந்த கிளவுட் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தே வில் கம் அப் வித் அன்வான்டட் கொஸ்டின்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஸோ வீ கேன் சே லைக் ஆமா அது கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணுன்ற சிச்சுவேஷன் எம்பரஸ்மெண்ட்லாம் வராது. வேற பெட்டர் நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யூஸ் கேஸ்க்கு என்ன மாதிரி கொடுத்தா இட் இஸ் பெட்டர் நீங்க வந்து சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஈவன் வந்து அவங்களுடைய லோ இம்பார்ட்டன்ட் அல்ல லெஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் ரன் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்ல இருந்து நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். பட் அந்த அதர் சைடு வந்து காஸ்ட் இந்த அளவுக்கு கம்மியாகும். என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்க அப்ளிகேஷன் ஓனர் டெக்னிக்கல் ஓனர்ட்ட வந்து யூ கேன் டிஸ்கஸ் அண்ட் ரெடியூஸ் இட். ஸோ அது வந்து ஸ்டோரேஜ் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்னீங்க, அதனால அதை மட்டும் அந்த ஸ்லைடை மட்டும் காமிச்சேன். வி வில் டிஸ்கஸ் எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா S3 அனாலிட்டிக்ஸ் பிளஸ் இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ வித் லாட் ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன். ஓகே, ஸோ மேபி அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கா? நல்ல பாயிண்ட் முத்து. அது வேற the more you want to explore நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி we can discuss further. இல்லாட்டி நான் என்னுடைய லெவல்ல இருந்து நான் வந்து I can just whatever I'm trying to convey அதை மட்டும் தான் கன்வே பண்ண முடியும். ஸோ the more you ask, the more you start collaborating, we can ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் அதில் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். திஸ் இஸ் ஃபார் டேகிங். காஸ்ட் டேகிங் நான் எல்லாமே அப்படியே விட்டுடுறேன் இந்த ஷீட்ல. பட் அகைன் அதர் திங்ஸ் வந்து ஜென்ரலா நாங்கள் யூஸ் பண்றது. பட் வந்து காஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா தென் எந்த ஒரு எக்ஸசைஸ்மே இன்க்ளூடிங் காஸ்ட் ஆப்டிமைசேஷனும் வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் ஈல்ட் பெட்டர் ரிசல்ட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேகிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பரா இருக்கணும். நம்மளுடைய கவர்னன்ஸ் ஃபவுண்டேஷன் அது நம்மளுடைய கவர்னன்ஸோடைய ஃபவுண்டேஷனே வந்து டேகிங் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காஸ்ட்டை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டேக் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட் அலோகேஷன் டேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அகைன் அண்ட் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஸோ இது வந்து நீங்க ரியல் டைம்ல போயிட்டு யூ வில் டெஃபினெட்லி ஃபேஸ் சேலஞ்சஸ். ப்ராப்பரா நீங்க இனிஷியலா டேக் பண்ணாத என்விரான்மெண்ட்ல போயிட்டு நீங்க காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கவர்னன்ஸே வந்து சரியா பண்ண முடியாது. ஸோ கவர்னன்ஸோட ஃபவுண்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா டேகிங். ஓகே, ஸோ ப்ராப்பர் நேமிங், ப்ராப்பர் டேகிங் இருக்கணும். ஓகே, இது ரெண்டுமே மிஸ் ஆச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். நேம் கூட ஓரளவுக்கு நீங்க கரெக்டா நேமிங் கன்வென்ஷன் வச்சிருந்தீங்க கூட ஓரளவுக்கு குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நேமிங் கன்வென்ஷனும் சரியில்லை, டேகிங் கன்வென்ஷனும் சரியில்லை அப்படின்னா அந்த எக்ஸசைஸே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் பிளாக்னு சொல்லலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா டேகிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து காஸ்ட் அலோகேஷனுடைய பேஸ்
பேஸ்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை பில்லர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மேபி I'll just leave it like this. ஓகே, ஸோ வந்து டேகிங் அண்ட் நேமிங் கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த AWS உடைய காஸ்ட் அலகேஷன் டேக்ஸ்னே ஒரு இது இருக்கு. ஓகே, ஐ திங்க் இன்டர்நெட்ல இருக்க இந்த லிங்க் நான் எடுத்து கொடுக்குறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் தட், ஆர் எல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தென் வந்து ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், AWS உடைய காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் வந்து நல்ல டூல் சொன்னேன். கரெக்டா? ஸோ அது வந்து கவர்னன்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து அப்பப்போ ரிப்போர்ட் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இது வந்து மெயினாக வந்து அவேர்னஸ்க்காக தான் நம்ம இது பண்ணுறோம். வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அட் த பிஸ்னஸ் லீடர்ஷிப் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கவர்னன்ஸ் மீட்டிங்கில் இதை சொல்லுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜர் யார் அக்கௌண்டபிள், யார் கன்சல்டட், யார் இன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ராசி மேட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து அந்த டீடைல்டா அந்த பில்லை வந்து அனுப்புறது நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ காஸ்டிங்ன்றது, ரிப்போர்ட்டிங்ன்றது வி ஆர் ஆல்சோ இன்டைரக்ட்லி அலர்ட்டிங் தேம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு, இதனால நிறைய கிளவுட் ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த அலோகேஷன் அந்த கிளவுட் ஸ்பெண்டை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். ஓகே, வி ஆர் ஆல்சோ டூயிங் இட் ஃபார் விசிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வி ஷுட் நாட் பி கம்ப்ளைண்ட் லேட்டர். நீங்க இதை நீங்க கொடுக்கவே இல்லை, இந்த ரிப்போர்ட் நீங்க அனுப்பவே இல்லை, யூ ஆர் நாட் ப்ரோஆக்டிவ்ன்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பெட்டர் ஸ்டார்ட் டூயிங் இட். இந்த ரிப்போர்ட்டிங் வந்து அந்த AWS காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட்ல போயிட்டு யூ கேன் ஸ்டார்ட் சென்டிங் இட். ஈவன் நீங்க AWS காஸ்ட் எக்ஸ்ப்ளோரருடைய அந்த சார்ட், அந்த கிராஃப் இருக்குல்ல, அந்த விஷுவலைசேஷன் ஸ்கிரீன்ஷாட்ஸை கூட நீங்க எடுத்து நீங்க கவர்னன்ஸ்ல காமிக்கலாம். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டிங்க்கு வந்து இந்த 2 டூலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ட்ராக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னல, ஒரு சில அக்கௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய AWS அக்கௌண்ட், நிறைய டிஃப்ரெண்ட் AWS ஆர்கனைசேஷன்ல வச்சு சப்டிவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்தனியா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா we are split them into different organization, different அப்படின்னும் போது கன்சாலிடேட்டட் பில்லிங் போகலாம். ஸோ அது எப்படி சொல்லலாம், அது கன்சாலிடேஷன்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துக்கிறேன். ஓகே, AWS கன்சாலிடேட்டட் பில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து இப்போ நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் ஆர்கனைசேஷன், மல்டிபிள் இது சப்டிவைட் பண்ணிருக்கீங்க. பட் வந்து CFO வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் யூஸ் திஸ் மெத்தட். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா we are also using some tools for consolidation. ஓகே, AWS credits ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா, நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த AWS கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்துக்கும் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்சாலிடேஷன் பண்ணும்போது. வேற வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து பில்லிங்கை ஸ்ப்ளிட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டியர் லிமிட் கிரியேட் ஆகும். ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கிளவுட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பே லெஸ் வென் யூ யூஸ் மோர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நீங்க அதிகமா யூஸ் பண்ண கம்மியாயிடும் உங்களுக்கு பில்லிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்க, பட் வேற அக்கௌண்ட்ல வேற இதுல டிவைட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காசு கம்மியாகாது. ஏன் கம்மியாகாதுன்னா we are splitting the utilization or splitting the usage. AWS உடைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளுடைய பில்லிங்கை வந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணி இது எல்லாமே எங்களுடைய ஒரே ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டட் பில்லிங் கேட்கலாம், கன்சாலிடேட்டட் கிரெடிட் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது யூ கேன் ஆக்சுவலி பில்லிங் வந்து நீங்க வந்து ஓவரால் ஆர்கனைசேஷன் வைட் நீங்க கன்சாலிடேட்டட் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ மெயினா வந்து இட் இஸ் டு பிரிங் இன் த பில்லிங் இன்ஃபர்மேஷன் in a consolidated way across organization. இப்போ நான் அந்த லாஸ்ட்ல வந்து ரியல் டைம்ல நான் காமிக்கிற எக்ஸாம்பிள் என்னங்க, இந்த என்டிட்டி தான் வந்து ஆர்கனைசேஷன் தானே, அதுதானே AWS ஓட அந்த சர்வீஸ், இது கன்சல்டேட் பண்றதுக்கோட சர்வீஸ். அது ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அதோட லிங்க் பண்ணிக்கிறதானே. ஆமா நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, போன வாரம் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண காமிச்சேன்ல, அந்த ஓயூன்னு சொன்னல, கிட்டத்தட்ட ஓயூ மாதிரி அந்த இதுதான். ஆமா அதுதான். ஓகே, ஸோ ரைட், கரெக்ட். ஸோ ஓகே, ஸோ கன்சாலிடேஷன் இஸ் a வெரி குட் திங். தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தே வில் பி திங்கிங் ஒன்லி அட் காஸ்ட் கண்ட்ரோலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து காஸ்ட் கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி நாட் அ ரியல் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ்ன்றது இட் இஸ் அசோசியேட்டட் டு செக்யூரிட்டி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து AWSல வந்து அந்த IAM ரோல்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா
AWS ஓட IAM வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க காஸ்ட்டை வந்து ஃபியூச்சர்ல கம்மி பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, IAMல மெயினா ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு நெகட்டிவ்லி இம்பாக்ட் யூ டில் வெரி லேட்டர் டைம். அதனால நிறைய வந்து கீஸ் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியான கிளீனப் ஆக்டிவிட்டி பண்ணல, இல்ல வந்து ஒரு யூசர் கிளவுட் இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தர் டெர்மினேட் பண்றாங்க இல்ல ஒருத்தர் வெளில போறாரு அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் டே இல்ல அந்த சேம் டே ஈவினிங்கே வந்து அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேற கிளவுட்ல வந்து அந்த கீ, அந்த API கீ, அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அங்கேயுமே வந்து அந்த சேம் லெவல் ஆஃப் இதை வந்து பண்ணணும். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் தே லீவ் த கம்பெனி தே வில் ஸ்டில் ஹேவ் எக்ஸசைஸ். ஏன்னா இதெல்லாம் பப்ளிக்கா ஓப்பன் ஆயிருக்கிற கிளவுட் என்விரான்மெண்ட், கிளவுட் பிளாட்ஃபார்ம். அப்போ வந்து அந்த மாதிரி ரிஸ்க்ஸ்லாம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணி அதையும் நீங்க கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ்லி கோயிங் டு இம்பாக்ட் யுவர் கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. பிளஸ் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுடைய கண்ட்ரோலே சரியில்லைன்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஐ எக்ஸ்பிளைன் தட் லிட்டில் லேட்டர். பட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் AWS செக்யூரிட்டி லெவல்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் டவர், தென் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அனாமலி டிடெக்ஷன் ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது வந்து கொஞ்சம் ஓவர் கில் ஆயிடும் அந்த கண்ட்ரோல் டவர். இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த AWS ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, AWS ஆர்கனைசேஷன்ஸ். அதே மாதிரி நாங்கள் வந்து டெவாப்ஸ்ல வந்து சர்வீஸ் கேட்டலாக் யூஸ் பண்றோம். ஓகே, பட் அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு சர்வீஸ் கேட்டலாக் நவ். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிசோர்சஸ் டிப்ளாய் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேட்டலாக்ல போயிட்டு அதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ளூ பிரிண்ட்டை காப்பி பண்ணி அதுல இருந்தா டிப்ளாய் பண்ணுவோம் ரிசோர்சஸ்லாம். ஸோ அந்த சர்வீஸ் கேட்டலாக்ன்றது ஒரு இது இருக்கு. நம்ம டெவாப்ஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணணும் மெயினா. பட் அகைன் நான் வெரி ஹை லெவல் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் சம் இன்புட்ஸ் ஹியர். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வழியாக நீங்க வந்து ப்ராப்பர் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, வி கேன் ஜஸ்ட் சே இது என்ன சொல்லலாம், எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா we can say வேற எப்படி சொல்லலாம், we are having the right hardening mechanism. இல்லாட்டி okay we can just say security hardening சொல்லலாம். சில பேர் அதை கார்ட் ரெயில்ஸ்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஃபைன். ஹார்டனிங் வந்து கார்ட் ரெயில் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது வந்து காஸ்ட் எக்ஸ்ப்ளோர் நிறைய இடத்துல வந்து ஓவர்லாப் இருக்கும். ஓகே, ஒரு சில டூல்ஸ் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். இப்போ காஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட்டிங் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இது வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான். பட் ரிப்போர்ட்டிங் போது என்ன யூஸ் பண்ணிருக்கோன்றதை ரிப்போர்ட் பண்றோம். வேற ஃபோர்காஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணலாம். வேற இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த AWS இந்த இது இருக்கு பாத்தீங்களா, பட்ஜெட்ஸ் ஆப்ஷன், அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆப்ஷன் டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது புதுசா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அது ஈவென்ட் ட்ரிவனா இது பண்ணலாம். புதுசா திடீர்னு வந்து நிறைய கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கும்போது புதுசா வந்து ஒரு பட்ஜெட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி யாருக்கு அனுப்பலாம். அந்த பர்டிகுலர் பிசினஸ் ஓனர், அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் ஓனருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இமெயில் அனுப்புற மாதிரி அனுப்பலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங், அந்த டேஷ்போர்டு அனுப்புறது எல்லாமே இங்க பண்ணலாம். ஃபோர்காஸ்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன், ஃபியூச்சர் ஸ்பெண்ட் அண்ட் ஃபியூச்சர் டேஷ்போர்ட்ஸ் வந்து அனுப்புறது. ஏன்னா வந்து காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது டேஷ்போர்டு தான். பட்ஜெட்ன்றது இட் வில் ப்ரொவைட் யூ த கம்ப்ளீட் விசிபிலிட்டி, எந்த மாதிரி என்ன பண்றோன்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்றோம். பட் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல நிறைய தப்பு பண்றோம் அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். பர்ச்சேசிங் சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த AWS ஃப்ரீ டியர் சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். when I say AWS ஃப்ரீ டியர் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அந்த T2 மைக்ரோ, அந்த AWS S3 லிமிட் அதை சொல்றேன்னு கிடையாது. ஸோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டியர்ல கிளவுட் வாட்ச்லேயே பேசிக் மானிட்டரிங் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயாவே. டைனமோ டிபி வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா போகும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டியரை வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் ஆர் சம்திங் லைக் நீங்க AWSல இருக்கிற நேட்டிவ் ஃப்ரீ சர்வீசஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்றது. ரிசர்வேஷன்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல ரைட் சைஸ் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணணும். நிறைய பேர் எங்க தப்பு பண்ணிடுவாங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு அப்புறமா ரைட் சைஸ் பண்ணுவாங்க. ஓகே, எடுத்த உடனே அவசரமா பண்ணுவாங்க ரிசர்வேஷன். அப்படி பண்ணவே கூடாது. ஒரு 2 months வெயிட் பண்ணணும், இல்ல 3 months வெயிட் பண்ணணும். ரைட் சைசிங் பண்ணணும். ரைட் சைசிங் சொல்லும் போது அந்த EC2 இன்ஸ்டன்ஸோ இல்ல இந்த RDS இன்ஸ்டன்ஸோ அதை வந்து அதுக்கு என்னதான் தேவைன்றதை வந்து கம்மி பண்ணிட்டு அதை வந்து ரிசர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங் ரன்ல வந்து இதாகும். ரிசர்வேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்னா 1 yearக்கு பண்ணுவோம், இல்ல 3 yearக்கு பண்ணுவோம். ஸோ அப்போ எடுத்த உடனே ஒரு சைஸ் கெப்பாசிட்டி வச்சு நீங்க ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைஸை கம்மி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கெப்பாசிட்டியை வந்து நீங்க கம்மி பண்ண முடியாது. ஸோ அப்போ கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், ரைட் சைசிங் எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிசர்வேஷன் எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த கம்பெனில ஜாயின் பண்ண உடனே எடுத்த உடனே ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். டூ ரைட் சைசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் எது இதெல்லாம் தேவையில்லைன்ற கிளீன் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரிசர்வேஷன் எக்ஸசைஸ் போங்க. ரிசர்வேஷன் எக்ஸசைஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அண்டர் யூட்டிலைசேஷனை கிளீன் அப் பண்றது, இல்ல அன்வான்ட் ரிசோர்ஸை கிளீன் அப் பண்றது, ரைட் சைசிங் பண்றது, அந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் கோ ஃபார் திஸ். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளான் ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் போகலாம். அதுவும் வந்து செகண்ட் லெவல் ஸ்டெப் தான், ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டெப் கிடையாது. மேபி இப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டியர், தென் வந்து ரைட் சைசிங், தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு சொல்லுவாங்க ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணலாம். தென் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன், சேவிங்ஸ் பிளான், தென் ஆட்டோ ஸ்கேலிங். மேபி ஆட்டோ ஸ்கேலிங் கூட நீங்க செகண்ட் ஸ்டெப்பாகவும் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் கோ ஃபார் செகண்ட் லெவல் அப்ரோச் டு ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது. தென் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்னார்ல, நம்ம பால் சொன்ன மாதிரி தேவையான சர்வீசஸை வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் வந்து ரன் பண்றது. ஸோ எப்படி சொல்றது, ஸ்கெடியூலிங் பண்றது. தென் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் பாஸ் பண்றது கூட பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைனமோ டிபிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சர்வீஸை வந்து நீங்க பாஸ் பண்ணி வைக்கலாம் ஈவினிங் டைமுக்கு மேல, இல்ல நான் பிசினஸ் ஹவர்ஸ்ல. அந்த மாதிரி பாஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு ஒரு சில சர்வீசஸ்ல. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணணும், அப்புறம் அது ட்ரை பண்ணணும், அப்புறமா தான் அது போகணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ப்ரோக்ராமேட்டிக்கா போயிட்டு எடுத்த உடனே போயிட்டு ஒர்க் லோட வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லோடுடைய பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணாம யூ ஷுட் நாட் கெட் இன் டு ரிசர்வேஷன். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதால தனியா நான் சொல்றேன். எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப முக்கியமான அப்ரோச். ஓகே, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் சும்மா சிம்பிளா இங்க இது பண்ணிடலாம். ஸோ எலாஸ்டிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு இது இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டிக்கு வந்து ட்ரஸ்டட் அட்வைசர் நல்ல டூல் ஆக்சுவலா. ஸோ அதுல உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்டன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் இருக்கு, எங்க ஓவர் யூட்டிலைசேஷன் இருக்கு. ஸோ ட்ரஸ்டட் அட்வைசருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வச்சு நீங்க ப்ராப்பரா எலாஸ்டிசிட்டி கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூலிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல டூலே இருக்கு ஆக்சுவலா. ஏடபிள்யூஎஸ் உடைய இன்ஸ்டன்ஸ் ஸ்கெடியூலர்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, அதை வச்சு நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்கெடியூல் பண்றது. இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் வழியா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்கெடியூலர் டூல் வழியாவே போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த டைம்ல ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப. ஓகே, ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் வெரி குட். தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங், கண்ட்ரோல், கன்சாலிடேஷன், ரிப்போர்ட், ஆர்கனைசேஷன், எலாஸ்டிசிட்டி. தென் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைசிங் பண்றது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் எக்ஸசைஸ், அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றது. ஓகே, அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளுடைய ரிசோர்சஸ்லாம் அப் டு டேட் இருக்கா, செக்யூரிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு, பேச்சஸ் எப்படி இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸோடைய யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கு. தென் வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஆன் த அதர் சைட். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் சே மானிட்டரிங். கிளவுட் வாட்ச் வந்து இட் இஸ் a வெரி குட் டூல், கிளவுட் வாட்ச். தென் வந்து கிளவுட் வாட்ச் ஒரு டூல், நல்ல டூல் இருக்கு, கிளவுட் ட்ரெயில். ஓகே, தென் வந்து we can also go for one more. I'll think about it. ஒரு நல்ல டூல் இருக்கு நாங்க யூஸ் பண்றதுங்க. ஓகே, I'll think about that. இன்ஸ்பெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா we can do using lot of security tools also. செக்யூரிட்டி டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏடபிள்யூஎஸ் ஓட இன்ஸ்பெக்டர், ஏடபிள்யூஎஸ் ஓட கார்ட் டியூட்டி, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் செக்யூரிட்டி கிளாஸ்ல போய் பாத்தீங்கன்னா தென் யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அதுல சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி கேன் சே இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நீங்க காஸ்ட்டை வந்து நீங்க இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஜஸ்ட் லுக் இன் டு ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், இது ரெண்டுத்த வச்சுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அங்க மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து ரியாக்டிவ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். ப்ரோஆக்டிவா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ப்ரோஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணணும், ப்ரோஆக்டிவா ரைட் சைஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச் பண்ணும்போது யூ டோன்ட் ஹேவ் டு டூ a lot of மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸசைஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் அன்வான்ட் டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ரெடியூசிங் த அந்த இந்த பர்டிகுலர் இஷ்யூ வராமையே நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்கேயே நீங்க காஸ்ட்டை கம்மி பண்றீங்க, போத் ஃபார் யுவர் கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் ப்ரொவைடர். ரெண்டு பேருக்குமே வந்து காஸ்ட் கம்மி ஆகுது உங்களுக்கு. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வாண்டடா என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த லூப் போல வர வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு கெயின் மணி. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த என்எஸ்எஸ்ஆரா கிரியேட் பண்ணி அதுல வந்து டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல காஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைடரோட அப்ரோச் அப்படி இருக்கு. பட் அகைன் ஐ ஒன்ட் கோ வித் தட் அப்ரோச். நம்ம கிளவுட்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா
we want to be more proactive, more அக்ரெசிவா நம்ம ரெடி பண்ணி கம்மி பண்ணணும், ஸ்பெண்டை கம்மி பண்ணணுன்றதுதான். ஸோ அந்த ஸ்பெண்டை கம்மி பண்றதுக்கு நம்ம இன்னொரு தேவையில்லாத ஸ்பெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ வந்து கிரியேட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிரியேட் பண்ற அப்ரோச் கொண்டு வாங்க. நீங்க சர்வரை டிப்ளாய் பண்ணும் போதே ப்ராப்பரா வந்து செக்யூரிட்டி டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இன் பிளேஸ்ல கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவாக்டிவா நீங்க பண்ணும்போது ரியாக்டிவா கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும், ரிட்டர்டன்சி ஃபிக்ஸ் பண்ணணும், இல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்றேன்றதே வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டட் ஸ்பெண்ட்னு சொல்ல வரேன் நான். ஓகே, ஸோ செகண்ட் சார்ஜர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ அதர்வைஸ் ஐ மீன் ஐ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் சேயிங் சம்திங். லைக் ஏதாவது சார்ட் ஏதாவது இருக்குமா ஸ்டாண்ட்? ஸோ அதை பார்க்கலாம் காமிக்கிறேன். ஐ வில் ஷோ தட். பட் அகைன் என்னுடைய ஃப்ரீ டியர்ல வந்து அந்த அளவுக்கு சார்ட் இன்டராக்டிவா இருக்காது. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில் ஷோ தட் சார்ட். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம்னு தான் பார்த்தேன். பட் அகைன் அந்த இதில் ஸ்கிரீன்ஷாட்லேயே நான் ஏதாவது மிஸ் பண்ணிடுவேன். ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதில் இதாயிடும். அந்த அளவுக்கு not have time to do that. 1 minute, let me put the charger. Okay, so okay, cost optimization இது வந்து பாத்தீங்கன்னா you can say மெத்தடாலஜின்னு சொல்லலாம். ஓகே, அப்ரோச் மெத்தடாலஜி எல்லாம் வேற இங்கிலீஷ் வார்த்தை, ஆனால் எல்லாம் ஒன்று தான் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இது இந்த டூல்ஸ் தான் மேஜர் டூல்ஸ். இதுல கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா சீக்கிரம் தான் முடியும். இன்ஃபர்மேஷன் அது குயிக்கா தான் பாஸ் ஆகும். தெரியாம வேற ஏதாவது கேட்க கூடாது. இல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்காது இல்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சம் பீப்புள் வில் ஹேவ் நம்ம கேட்டுதான் பார்ப்போமே கேட்டு பார்க்கணும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்காது. ஓகே, இப்போ நீங்க அஸ் எ ட்ரெயினர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து நிறைய என்னை விட அதிகமா நிறைய ட்ரைனிங் முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. வித்தவுட் கொஸ்டினே இல்லாம நம்ம வந்து அதை என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, நம்ம வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். ஸோ தட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆக்சுவலா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட் சுட் பி 60-40. என்னுடைய டெலிவரியும் இருக்கணும், பிளஸ் 40% அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஹேவ் டு மீட் அப். இல்லாட்டி நான் பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்களா, இல்ல வந்து அவங்க வேற எந்த லெவல்ல எதிர்பார்க்கறாங்கன்றத வந்து ஹேவ் டு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் மேட்ச் இட் அப். பட் அதுக்காக தான் அப்பப்போ கேட்கறது கொஸ்டின் என்ன, உங்களுக்கு தெரியும் அதுக்காக கேட்க வராங்க. எனக்கு புரியுது, பட் நான் ஆன்சர் பண்ண முடியாத ரீசன் எனக்கு ஃபண்டமெண்டல் தெரியாம நான் எதுவும் கேட்க கூடாது. சரி, ஓகே, ரைட். அந்த இடத்துல அடி வாங்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் கோ வித் கிளவுட் பிரைசிங்கோட ஃபண்டமெண்டல் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு பண்றேன். ஓகே, சி when you are stuck with fundamentals, then again அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் மேபி ஐ கிளாரிஃபை இட். ஓகே, ஸோ வெரி பேசிக் லெவல்ல இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஸோ தட்ஸ் ஹவ் லைக் ஐம் ஜஸ்ட் இன்வைட்டிங் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கிளவுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ல என்ன பண்ணோம், ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்ன்றதான் நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வேரியபிள் எக்ஸ்பென்ஸா மாத்துறோம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாம எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடலுக்கு மாறணும். கரெக்டா? ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ன்றது பே அஸ் யூ கோ மாடல், இல்ல வந்து பே அஸ் யூ கன்சியூம் மாடலா எப்படி வேணா சொல்லலாம். அது கன்சம்ஷன் மாடல் சொல்லிடலாம். ஓகே, மேபி கன்சம்ஷன் ஆர் யூட்டிலைசேஷன் மாடல். ஓகே, ஸோ இப்போ இந்த யூட்டிலைசேஷன் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இது என்னன்னா, இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கும்போது நம்ம காஸ்ட்ல வந்து நம்ம டெடிகேட்டடா இன்வெஸ்ட் பண்றோம், டெடிகேட்டடா ஹார்ட்வேர் வாங்குறோம், டெடிகேட்டடா போயிட்டு கேபிட்டல்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம், சர்வர் வாங்குறது, நெட்வொர்க் வாங்குறது, எல்லாம் ஸ்டோரேஜ் வாங்குறதுலாம் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபிளாட் சிஸ்டம் மாதிரி தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த நிறைய பேர் யூஸ் பண்ற இடத்துல போயிட்டு நம்மளுடைய சர்வீசஸும் போயிட்டு அங்க ஹோஸ்ட் பண்றதால உங்களுக்கு வந்து ஷேர்டு காஸ்டா வந்துருது. ஸோ பிகாஸ் ஆஃப் த எக்கானமிஸ் ஆஃப் த ஸ்கேல், பிகாஸ் ஆஃப் த நிறைய பேர் அந்த டேட்டா சென்டர் யூட்டிலைஸ் பண்றதால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர்டு காஸ்ட்ல வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ காஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். நம்ம வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு மாறும்போதே உங்களுக்கு காஸ்ட் கம்மி ஆயிடுது, நம்பர் 1. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட சேர்ந்து அந்த டேட்டா சென்டரை யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருக்க சர்வீசஸ் வந்து ஷேர் பண்றதால அகைன் வந்து காஸ்ட் கம்மி ஆகுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பே அஸ் யூ கோ மாடலுக்கு போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த
ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஐ திங்க் 120-130 சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பே as you go அப்ரோச் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒன்லி இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்றோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் பேயிங் ஒன்லி ஃபார் த டியூரேஷன் தட் வி ஆர் கன்சியூமிங். ஓகே, நம்ம எவ்வளவு நாளைக்கு வேணும் வேணான்ற அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இன்னைக்கு வேணும் இன்னைக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வீக்கெண்ட் அன்னைக்கே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதுவே ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அந்த சர்வர் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்ட்ராட்டஜியே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது ஓவர் த இயர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த சர்வீசஸ்ல அதுல ரன் பண்ற சர்வீசஸ் வச்சு தான் அதுல இருந்து பெனிஃபிட் அந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி பெனிஃபிட்டா மாத்துறோம் கொண்டு போறோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அங்க ரீச் பண்றோம். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா நம்ம எவ்வளவு நேரத்துக்கு டியூரேஷன் ரன் பண்றோம் வேணுன்றப்ப ரன் பண்ணலாம். தென் அகைன் வந்து பாத்தீங்கன்னா we can terminate it when we don't need it, right? when we don't need it. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டே கிடையாது. there is no long term commitment, there is no long term contract. அது வந்து நம்மளுடைய விஷ் தான். ஓகே, we can go for reservation, but again அது வந்து mandatory கிடையாது. so if you want to save a lot of cost you can go for reservation. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைசன்சிங்கே நம்ம வந்து இங்க கண்டுக்கிறதே கிடையாது. கிளவுட பொறுத்த வரைக்கும் லைசன்சிங்க வந்து பாத்தீங்கன்னா லைசன்சஸும் பார்ட் ஆஃப் த சர்வீசஸா உங்களுக்கு வந்துருது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து இந்த லைசன்சிங் மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா கொண்டு போறது, ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்றது, ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெட்டேக். அந்த லைசன்சிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. when you are going to cloud, லைசன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு அங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் சிம்பிளிஃபைங் திங்ஸ். அதே மாதிரி டெர்மினேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்றதுக்கு காஸ்ட் இருக்கு. there is no cost for termination. ஓகே, ஸோ there is no cost for termination. நம்ம வந்து வேணான்றப்ப நம்ம டெர்மினேட் பண்றோம். அங்க எதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் பண்ணல அப்படின்னா தென் we can just terminate it and we don't have to pay after that. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் வந்து இங்க அவாய்ட் பண்ணலாம். we can just avoid over provisioning, we can avoid what to say ஓவர் பொசிஷனிங் வேற, ஓவர் ப்ரொவிஷனிங் வேற. நமக்கு தேவையான அளவுக்கு ஃபீச்சர் இருக்க சர்வீசஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜை நம்ம ப்ரொவிஷன் பண்ணணும். ப்ரொவிஷனிங் டிஃப்ரெண்ட், ஓவர் பொசிஷனிங் இஸ் டிஃப்ரெண்ட். தேவையில்லாம அதிகமான லைசன்ஸ் போயிடுவாங்க, தேவையில்லாம அதிகமான எஸ்கேயூ மாடல் போயிட்டு வாங்கிடுவாங்க. நமக்கு பேசிக் தான் தேவை, நம்ம ஸ்டாண்டர்ட் போயிடுவோம். நமக்கு ஸ்டாண்டர்ட் லோட் பேலன்ஸர் தான் தேவை. சில பேர் வந்து அட்வான்ஸ் ஷீல்டோட இல்லை வேஃபோட சேர்த்து வாங்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பொசிஷனிங் பண்ணக்கூடாது, ஓவர் ப்ரொவிஷனிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கெப்பாசிட்டி அண்டர் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் கெப்பாசிட்டியும் வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேணுன்ற அளவுக்கு நம்ம S3 வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இபிஎஸ் வால்யூம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிஸ்க் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஓவர் ப்ரொவிஷனிங் ரிஸ்க் கிடையாது. ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் அண்டர் பொசிஷனிங். வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். நம்ம இப்போ அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா we can just change it at any time. நம்ம ஒரு மாசத்துக்கு அப்புறம் இல்லை 2 மாசத்துக்கு அப்புறம் you can just go and change it. நம்மளுடைய பிசினஸோடைய டிமாண்ட், பிசினஸோடைய ரெக்யர்மெண்ட், பிசினஸோடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த அடாப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ஷன் டுவர்ட்ஸ் பிசினஸ், ஓகே, என்ன சொல்லலாம்னா மேபி யூ கேன் சே அஜிலிட்டி. ஓகே, அந்த கிளவுடோடைய அவங்களுடைய பிசினஸோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வர வர வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்லயும் வந்து அவங்களும் இன்னோவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இன்னோவேஷனை நீங்க வந்து அந்த இன்னோவேஷன் மூலயமா நீங்க உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ், align to எப்படி சொல்லலாம், you can improve your business align to customer, align to cloud provider, innovation. அவங்க இனோவேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த இனோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க அடாப்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கரெக்டான இந்த சைசிங் இது இப்போ ஏடபிள்யூஎஸோட கிளவுட் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லைடு இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஸ்லைடே அதான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீஸ் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் மாடல், பே பர் யூஸ், பே as you go. அதே மாதிரி இந்த வந்து நீங்க ரிசர்வ் பண்ணும்போது நிறைய சேவ் பண்றீங்க, அதிகமாக யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா சப்ஸ்டான்ஷியலாக உங்களுக்கு எவ்வளோ 75% காஸ்ட் கம்மியாகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காஸ்ட் மாடல். ஏடபிள்யூஎஸோட காஸ்ட் மாடல்ல மொத்தம் 3 ஃபேக்டர் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பே as you go ஃபேக்டர்.
இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வென் யூ ரிசர்வ்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. இது என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க ரிசர்வ் பண்றீங்களோ 75% வரைக்கும் நீங்க காஸ்ட் அதில் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு காஸ்ட் கம்மியாயிட்டே வரும் உங்களுக்கு. பே லெஸ் பை யூசிங் மோர். இதுதான் வந்து 3 பேசிக் காஸ்ட் மாடலிங் ஆர் காஸ்ட் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் 3 இது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஎஸ்சி கோ இதுல நோ கமிட்மெண்ட் அப்ஃப்ரண்டா நம்ம எதுவுமே கமிட்மெண்ட் பண்ண போறது இல்ல. யூஸ் பண்ண நம்ம போயிட்டு இருக்கோம். டெர்மினேட் ஆனாலும் நம்ம டெர்மினேட் போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து எதுக்காக ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் ரிடக்ஷனுக்காக டிஸ்கவுண்ட்காக நம்ம போறோம். பட் ஆனா அந்த அதர் சைட் டெர்மினேஷன் பண்ணும்போது காஸ்ட் வரும் அதுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டியரிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வி கேன் ஜஸ்ட் சே அது ஓகே அது நான் தனியா போட விரும்பல. பட் அந்த சரியான டியரிங் அப்ரோச் இவர் முத்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லெவல்ல வந்து நீங்க ஸ்டோரேஜ் டியரிங் சரியான லைசன்ஸ் டியரிங் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் கெட் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வென் யூ ஆர் யூசிங் மோர் யூ கேன் பே லெஸ் ஆக்சுவலா. ஸோ இது வந்து மூணுமே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி கிளவுட். பட் இவங்களுடைய மோஸ்ட் காமன் ஆர் மோஸ்ட் பேசிக் 3 ஆட்ரிபியூட்னு கேட்டால் இது 3 தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பே as you go, save when you reserve, pay less when you are using more. Okay, so I think we are kind of theoretically போயிட்டு இருக்கோம். Let us see some services. Okay, ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஒரு கொஸ்டின் கேளுங்க ஷூர். இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்லாம் வர்றப்போ அஸ் அ ப்ராஜெக்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு ஓவர் ப்ரொவிஷன் ஒரு கேப் வச்சு அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரைட் சைசிங் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம போறோம். அந்த அப்ரோச் வந்து நம்ம அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் ஆகும். லைக் என்ன சொல்றேன்னா நான் இவ்வளவு கேட்கறேன் எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் சம்திங் இம்பாக்ட் வந்ததுன்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர்ஷிப்பை வந்து பிளே பண்ணுவாங்க வச்சு. கரெக்ட் தானே? அவங்க எப்படி வந்து அதை டேக்கிள் பண்றது, அதை என்ன மாதிரி வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது, ஆர் வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் வி ஷுட் ஃபாலோ டு அந்த மாதிரி அந்த ஒரு மியூச்சுவல் இது வர்றது. ஓகே, டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா 40% பஃபர் எப்பயுமே வைப்போம் ஜி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் சொல்லும் போது காஸ்ட்டை பத்தி நான் மீன் பண்ணல. ஓகே, காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஃபர் வந்து ப்ரீ சேல்ஸ் டீமோ இல்ல வந்து ஆக்சுவல் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து அவங்களுடைய மார்ஜின் ஆட் பண்ணுவாங்க. அது 12% ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில கஸ்டமருக்கு வந்து 15% பண்ணுவாங்க, ஒரு சில கஸ்டமர் 20% பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய பிசினஸ் டு பிசினஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ ஃபிக்ஸட் நம்பர். அது வந்து அவங்க காஸ்ட்ல வந்து ப்ரீ சேல்ஸ் பண்ற மாதிரி. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப 80% நம்மளுடைய மானிட்டரிங் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா வி ஹேவ் டு கோ ஃபார் 40% அதிகமா ரிசோர்சஸ் வச்சு நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து 90% தான் அவங்களுடைய மானிட்டரிங் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா 30% பஃபர் வச்சு நம்ம சைசிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பா எப்பயுமே இருக்கணும். அது ஸோ 30% to 40% வந்து மினிமம் நம்ம சைட்ல வந்து டெக்னிக்கல் அந்த பஃபர் வச்சு தான் கொடுக்கணும் நம்ம. அதாவது நான் சொல்றது சிபியூ இருந்தாலும் சரி, மெமரியா இருந்தாலும் சரி, ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி. ஸ்டோரேஜ் வந்து இப்போ கிளவுட் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகிற மாதிரி கான்செப்டா இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஸ்டார்ட் வித் வெரி லெஸ். பட் அந்த 30 to 40% வந்து மானிட்டரிங்கோடைய த்ரெஷ்ஹோல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ மானிட்டரிங் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா சில பேர் 95 வைப்பாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் ஆனாதான் உங்களுக்கு அலர்ட் வரணும் அந்த மாதிரிலாம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து யூ கேன் கோ ஃபார் அவங்க அக்ரெசிவா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் இட் டு 25% பஃபர். பட் அதுக்கு கம்மியாலாம் போவே கூடாது எந்த காரணத்துக்கும். ஸோ 30 to 40 இஸ் த நாமினல் அட்வான்டேஜ் நம்ம வச்சுப்போம், அதில் பஃபர் வச்சுப்போம். சில இடத்துல வந்து ரொம்ப அக்ரெசிவா எதிர்பார்க்குற கஸ்டமர்ட்டு 25% வைப்போம். ஏன்னா வந்து பின்னாடி வந்து அவங்க நம்மளையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறதுல வந்து 20% 10% யூட்டிலைசேஷன் இருக்க மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பஃபர் இருக்கணும். பட் பஃபர் ஷுட் நாட் பி பியாண்ட் 30 to 40%. பட் அகைன் அது வந்து இட் ஷுட் பி அலைன் டு த மானிட்டரிங் ஸ்ட்ராட்டஜி. மானிட்டரிங்ல நம்ம த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்றோம்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம மானிட்டரிங் த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணுவோம். டிஸ்க் இவ்வளோ போகும்போது, சிபியூ யூட்டிலைசேஷன் இவ்வளோ, மெமரி யூட்டிலைசேஷன், நெட்வொர்க் அப்படின்னு நம்ம செட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஹேவ் அ பஃபர் ஆன் த டெக்னிக்கல் சைட். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டூல் பார்ப்போம். இப்போ we'll start with pricing calculator. I think இவரு கூட எஸ்டிமேட் தான் கேட்டுட்டு இருந்தாரு. நம்ம எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் ஆக்சுவலி. கேளுங்க, பெருசா கேளுங்க. இப்போ மைக்ரேஷன் ஒரு கிளவுட்ல இன்னொரு கிளவுட்லாம் போறோம் அப்படின்னா நீங்க சொல்றீங்களா, அப்போ வந்து எப்படி வந்து அந்த கால்குலேஷன் வந்து நம்ம வந்து காஸ்ட் கால்குலேஷன் பண்ணுவோம் ஆக்சுவலி? அதான் இங்க டிஎஸ்ஓ லாஜிக் சொன்னால அதுதான் அந்த டூல். டிஎஸ்ஓ லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா between on-prem to cloud or cloud to cloud
ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆன் கிளவுட்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் நான் அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. தேர்ட் பார்ட்டின்றதால எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சேவ் ஆன் கிளவுட்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா அது நல்லா கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன் கம்பெனி அது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டிஃப்ரெண்ட் கிளவுட்ல வந்து எந்த இடத்துல எப்படி சேவ் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலான்றது வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது நல்லா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சேவ் ஆன் கிளவுட். பட் அகேன் என்னுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கிளவுட் செக்கர் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சேவ் ஆன் கிளவுட் இஸ் பெட்டர் ஆப்ஷன். பட் டிஎஸ்ஓ லாஜிக் வந்து அமேசானுடைய நேட்டிவ் டூலே இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி டிசிஓ கால்குலேட்டர் இருக்கான்னு செக் பண்ணலாம் இருங்க. ஐ டோன்ட் திங்க் அது டெப்ளிகேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அமேசான் டிசிஓ நம்ம கால்குலேட்டர். கிளவுட் டு கிளவுட் மைக்ரேஷன் பாப்போமா? கிளவுட் எண்டியூர்ல என்ன பண்ணோம்? அதான பண்ணோம். கிளவுட் எண்டியூர் கிளாஸ் வந்து மைக்ரேஷன் கிளாஸ்ல வந்து மைக்ரேஷன் வந்து ஃப்ரம் அஷ்யூர் டு ஏடபிள்யூஎஸ் தான் பண்ணோம் அது. ஓகே, அந்த டைம் இல்லாம இருந்தது. ஆமா, கிளவுட் எண்டியூர் தான் எங்க மைக்ரேஷன் டூல். அது வந்து அஷ்யூர்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் தான் மைக்ரேட் பண்ணோம் அது. ஓகே ஓகே, ஸோ டோட்டல் காஸ்ட் இல்லை ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே ஹவ் டெப்ரிகேட்டட் இட். அதுக்கு பதிலாக தான் டிஎஸ்ஓ லாஜிக் வந்துருச்சு. ஓகே, ஸோ முன்னாடி இருந்தது சூப்பராக இருக்கும் அந்த டூல். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அது ஆன் ப்ரமைசஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கும். எப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறீங்க, எவ்வளோ கூலிங்க்கு எவ்வளோ சார்ஜஸ் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆக்சுவல் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் நம்பர் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கம்பேர் அண்ட் ப்ரொவைட் யுவர் ரிப்போர்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசிஓ கால்குலேட்டர் பற்றி சொல்கிறேன். டிஎஸ்ஓ லாஜிக்கும் அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் டிஎஸ்ஓ லாஜிக் வந்து கொஞ்சம் நல்ல ஏஐ மிஷின் லேர்னிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டூல் இது. ஸோ வேற டிசிஓ கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபீட் இன் பண்ணுவோம். கரண்ட்டாக எவ்வளோ டேட்டா சென்டரில் பவர் எவ்வளோ வருது, கூலிங்க்கு எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக நம்ம கொடுப்போம். நெட்ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ டிவைசஸ் இருக்கு, அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு, என்ன மாதிரி யூட்டிலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிட்டு அது கம்பேர் பண்ணுவோம். கிளவுட்ல ஏடபிள்யூஎஸ்ல ரன் பண்ணா எவ்வளோ காஸ்ட் கம்மியாகும் அப்படின்றது வந்து அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு டிசிஓ கால்குலேட்டர். ஓகே, ஸோ ஓகேம்மா. ஸோ இது வந்து டிஎஸ்ஓ லாஜிக் சங்கர். ஓகே, டிஎஸ்ஓ லாஜிக் வந்து அது ஏன் அது சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்களா செக் பண்ணி பார்க்குறேன். aws.amazon.com tco-calculator. சம்டைம்ஸ் வந்து சில லிங்க் வழியா மட்டும் இருக்கும். இல்ல, பிரைசிங் கால்குலேட்டருக்கு தான் அது மாறுது. ஆட்டோமேட்டிக்கா calculator.aws வந்து அதுவே ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேட் வந்து அது அங்கேருந்து டிசிஓ கால்குலேட்டர்லேருந்து இதுலேயே வந்து அந்த எஸ்டிமேஷன் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. பட் நீங்க கேட்டது வந்து பிட்வீன் கிளவுட் ஆன் பிரைம் டு கிளவுட் வந்து அந்த டிசிஓ கால்குலேட்டர் தான் பெட்டர். பட் வந்து டிஎஸ்ஓ லாஜிக் யூஸ் பண்ணலாம். டிஎஸ்ஓ லாஜிக் இஸ் வெரி குட் டூல். அதை நான் காமிக்கிறேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் கால்குலேட்டரை வச்சு நம்ம இது பண்ணலாம். திஸ் இஸ் அன் எஸ்டிமேஷன் டூல். இப்போ நான் கிளவுடுக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்னா ஓகே, ப்ரைசிங் கால்குலேட்டர் தட் இஸ் ஏடபிள்யூஎஸ் நேட்டிவ் டூல். இதுக்கு தனியாக எதுவும் இது பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் நீங்கள் பில்ட் பண்ணலாம். என்னென்ன சர்வீசஸ் நீங்கள் ரன் பண்ண போறீங்க, எந்தெந்த சர்வீசஸ்லாம் டிப்ளாய் பண்ண போறீங்கன்றதை ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆர்கிடெக்சருக்கு எவ்வளோ வந்து பில் வரும் அப்படின்றத வந்து யூ கேன் கிரியேட் அன் எஸ்டிமேட். ஓகே, ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்வீசஸ் ஆட் பண்ணோம். அடுத்தது வந்து எந்தெந்த சர்வீசஸ்லாம், அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 3 ஸ்ட்ராட்டஜி நான் மீன் பண்ணும்போது மெயினா நம்ம இப்ப ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன 3 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க பில்லுல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ்ல எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நீங்க பில் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எதை பேஸ் பண்ணிலாம் பில் மாறும்னு நினைக்கிறீங்க? பிரைசிங் நீங்க EC2 அதை ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ மற்றது ஆன்சர் பண்ணலாம் பரவாயில்ல. ஓகே, இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகே, ஓகே, டிஸ்க் ஐஆப்ஸ் சொல்றீங்களா? சரி, அது ஓகே. இபிஎஸ் வால்யூம்க்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகே, வெரி குட். ஓகே, அப்புறம் எலாஸ்டிக் ஐபியும் வெரி குட். ஓகே, வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்களா? எலாஸ்டிக் ஐபி. அப்புறம் மானிட்டரிங் டூல். வெரி குட். ஓகே, கிளவுட் வாட்ச்லயே வந்து டீடைல் மானிட்டரிங் போனீங்கன்னா காசு வரும். பேசிக் மானிட்டரிங் ஃப்ரீ தான். டீடைல் மானிட்டரிங் ஆட் பண்ணீங்கன்னா காசு வரும் தனியா. லாக் மெயின்டெனன்ஸ். ஓகே, லாக் எனேபிள் பண்ணீங்கன்னா அதுக்கும் வரும். ஆமா, கரெக்ட்.
ஓகே ஃபைன். ஸோ சர்வரோடைய ரன்னிங் டைம் கிளாக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ரன் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் பில் உங்களுக்கு. எத்தனை ஹவர்ஸ் ரன் ஆகுது, எத்தனை மினிட்ஸ் ரன் ஆகுது, அந்த மாதிரி அது 3 ஃபண்டமெண்டல் இதுவாக பிரிக்கணும். ஓகே, ஸோ ஈஸி டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்னது நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அது. ஓகே, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட். ஓகே, ஸோ இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இனிஷியலாக காஸ்டிங் கொடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் தான் காஸ்ட்ல கொடுப்பாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் வந்து ஒரு ஆக்சுவல்ஸ்னு சொல்லி கொடுக்க மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ டேட்டா குவான்டிட்டி வந்து ஒரு சர்வீசஸ்லேருந்து வெளியில போதோ அதுக்கு தனியாக பில் ஆகும். ஓகே, குவான்டிட்டி ஆஃப் டேட்டா தட் இஸ் ஆமா ஈக்ரெஸ் டிராஃபிக். சொல்லுங்க. இல்லை, இந்த டேட்டா அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ்ல டு இந்த கிளைண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி தானே. ஸோ இன்கேஸ் வித்தின் ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க்லேயே இந்த டிராஃபிக் இந்த சர்வீஸ் யூஸ் ஆச்சுன்னா இருக்காது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் த சேம் ரீஜன் இருக்காது. ஆமா, ஸோ வித்தின் த சேம் அவைலபிலிட்டி ஜோன் ரீஜியன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ தான். பட் அகைன் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, த்ரூ விபிஎன் போறீங்க, த்ரூ அமேசானுடைய என் பாயிண்ட் போறீங்க, த்ரூ விபிசிலே வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணி போறீங்க அப்படின்னா எல்லாமே காசு தான். அது வித்தின் இதுவோ இல்லை அவுட் சைடோ பிட்வீனோ எப்படியா இருந்தாலுமே அது காசு தான் அது. ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த விபிஎன்ல வந்து என்கிரிப்ஷன் நடக்குது இல்ல, அந்த விபிஎன் எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் கிரியேட் ஆகுது. அந்த டனல் வழியா வந்து உங்க டேட்டா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ப்ராசஸிங் நடக்கிறதால அங்க பில் வந்தே ஆயிடும். ஸோ டேட்டா வந்து பிளெயினா நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் தட் பர்டிகுலர் ரீஜியன் ஆர் ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் தென் இட் இஸ் சார்ஜபிள். வித்தின் த டேட்டா சென்டர் அண்ட் ரீஜன் இட் இஸ் ஃப்ரீ. அது வந்து பிளெயின் டேட்டாவா இருந்தா. பட் நீங்க வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கீங்க, விபிஎஸ்சி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இல்ல ஏடபிள்யூஎஸ் ஓட நேட்டிவ் சர்வீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாவே வந்து பேக் எண்ட்ல ஒரு பில் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அந்த ஏரியால. ஓகே, ஸோ வேற என்ன ஆஸ்பெக்ட் மிஸ் பண்ணிட்டோமா? சர்வர் ரன்னிங் டைம், ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் இதில் நான் வச்சுக்கங்க. சர்வருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி இது மாற வாய்ப்பு இருக்கா? ஏஎம்ஐ இமேஜ் சூஸ் பண்றீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி பில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஏஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பிளேஸ்ல வந்து தேர்ட் பார்ட்டி ஏஎம்ஐ ஏதாவது யூஸ் பண்றீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஏஎம்ஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதுல வந்து சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல்லோடைய ப்ராசஸர் யூஸ் என்னமா பேக்கப். ஆமா பேக்கப் தனி காஸ்ட் தான் அது. ஆனால் தனி இதுவாகவே வந்துடும் உங்களுக்கு, அது தனி செக்ஷனாவே வந்துடும் அது. ஓகே, ஆனால் பேக்கப் காஸ்ட் இருக்கு, பட் அது தனி செக்ஷனா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இருங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லெட் மீ ட்ரை. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல ஏஎன் முடியுது பாத்தீங்களா, இது எல்லாமே ஏஎம்டி ப்ராசஸர். ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணும்போது 10% காசு கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ 10% சீப்பரா இருக்கும் ப்ராசஸர் டிஃபர் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணலாம். ஓகே, வென் த ப்ராசஸர் ஃபேமிலி இஸ் எண்டிங் வித் ஏ, ஓகே, அது வந்து ஏஎம்டி ப்ராசஸர்ஸ் அது வந்து 10 to 15% சீப்பரா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேட்டிவ் ஒரு இது இருக்கு, தே ஆர் ஹேவிங் சம்திங் லைக் அந்த ஏஎம்டி ப்ராசஸர் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ப்ராசஸர் வச்சு உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% சீப் ஆகும். பட் ஆனால் இதில் என்ன ட்ராபேக்னா நீங்கள் எல்லா ஏஎம்ஐ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஏடபிள்யூஎஸ் கிரியேட் பண்ண ஏஆர்எம் ப்ராசஸருக்கு சப்போர்ட்டட் ஏஎம்ஐ மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ வேற அந்த மற்ற ப்ராசஸர் இருக்குல்ல, ரெகுலர் மெஷின் அண்ட் அந்த ஏல முடிகிற மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் சப்போர்ட் எனி திங், திஸ் வில் பி 10% சீப்பர். ஓகே, வேற ஆர்ம் ப்ராசஸர் வச்சு ஏஎம்ஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மெஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா திஸ் வில் பி 40% சீப்பர். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தனியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க இல்ல வந்து லோட் பேலன்சர் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் அசோசியேட்டட் காஸ்ட்ல வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் பண்றீங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்ச்சேசிங் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்க வந்து பே as you go போறீங்க, இல்ல வந்து டெடிகேட்டடா இன்ஸ்டன்ஸ் வாங்குறீங்க, இல்ல டெடிகேட்டடா சர்வர் வாங்குறீங்க, இல்ல ரிசர்வேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூ வில் கெட் a lot of bill there. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து there is a pricing aspect to it. ஓகே, ஸோ ஒரு இதுக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ இதுல வந்து இப்போ pay as you go சொல்றேன், அதாவது ஆன் டிமாண்ட் சொல்றேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் புட் இட் இன்டு செப்பரேட் திங். ஓகே, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ். Singular license.
வெரி குட். பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ். வெரி நைஸ். ஓகே. ஸோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளாஸஸ்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்தெல்லாம் திருப்பி ரீகலெக்ட் பண்றீங்க. ஓகே, பட் அகைன் இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதால யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஏபிள் டு ரிலேட்டட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேபி இன்னும் ஒன் மோர் சர்வீசஸ், இது மாதிரி நீங்க எல்லா சர்வீசஸ்க்கும் வந்து ப்ரைசிங் ஆஸ்பெக்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரைசிங் அட்ரிபியூட்ஸ் இல்ல ப்ரைசிங் எது எதெல்லாம் ப்ரைசிங்க்கு வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகுன்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். I don't know, ஏதாவது இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஓகே. இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குங்களா இல்ல இருக்கு ஜி. நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல போறோம்ல, இப்ப வந்து இந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிட்டத்தட்ட நீங்க ரிலேட் பண்ண முடியும் உங்களால. இப்ப இங்க கான்ஃபிகர் போனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா அது நீங்க ஆஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான் அது வரும் ஜி. அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால போக முடியாது. ஸோ இப்போ இதுல இருக்கும் ஆக்சுவலா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருக்காங்க, இபிஎஸ் வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து அதுல இன்டெரக்டா தெரியும் அது ஆக்சுவலா. இப்போ இதுல இருக்கிறதா நாங்க சொல்லியிருக்கேன், பட் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு அதுல வராது. பட் அகைன் இங்க பாத்தீங்கன்னா ஓஎஸ் சூஸ் பண்றோம், ஓஎஸ் ஃபிளேவர் இங்க கொடுத்துருந்தோமா பாருங்க, அதுவே மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஓஎஸ் ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது ஏஎம்ஐ டைப்ல வரும், பட் எங்க இருக்கு ஏஎம்ஐ இமேஜ்ங்க இருக்கு. ஓகே, ஓஎஸ் ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி பில்லிங் மாறும். ஸோ நம்ம ரெட் ஹேட் யூஸ் பண்றோமா, விண்டோஸ் யூஸ் பண்றோமா, இல்ல அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்றோமா என்னன்றது. ஸோ அட்வான்ஸ் எஸ்டிமேட் போனீங்க அப்படின்னா யூ மைட் கெட் மோர் டீடைல் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க் லோடு, எப்படி உங்களுடைய பேட்டர்ன் எப்படி மாறும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல வந்து யூட்டிலைசேஷன் மேலேயும் கீழேயும் போகுமா, இல்ல வந்து வாரத்துல ஒரு சில வீக் டேஸ் மட்டும் அதிகமா இருக்குமா, வீக்கெண்ட் மட்டும் அதிகமா இருக்குமா, இல்ல மந்த்ல ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் அதிகமா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி லெவல்ல போகலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இங்க ப்ரைசிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ஆன் டிமாண்ட் போனா எவ்வளோ, என்ன மாதிரி ப்ரைசிங் வேணும், ஸோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுடைய சிபி எவ்வளோ வரணும் என்னன்றது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க கரண்ட் ஜென்ரேஷன், ஓல்டு ஜென்ரேஷன், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த சேவிங்ஸ் பிளான் ஒன்று இருக்கு, அதுவும் உங்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ முன்னாடி இதுல இது பண்ணிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு இடத்துல அது எங்க இருக்கும், சேவிங்ஸ் பிளான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இதுல அது ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன், அது சேவிங்ஸ் பிளான்ன்றது. ஓகே, அந்த டூல்ல போனாதான் ஓரளவுக்கு கத்துக்கலாம். அது வந்து நம்ம கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணதான் அது உங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ட்ரா ரீஜியன் அவுட் பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர். அது தெளிவா கேட்கறாங்க பாருங்க. எதுக்காகனா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தான், காஸ்ட்டுக்காக தான். அட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பில் வந்துடும். ஸோ ஒரு இதுக்கும் தனித்தனியா காமிச்சிருவோம். ரிசர்வேஷன் போனா எப்படி, ஆன் டிமாண்ட் போனா எப்படி, இபிஎஸ்க்கு தனியா என்னன்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் எதுவும் என்டர் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இதாகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில் எடுத்து போய் கொடுத்துருவாங்க. பட் இதுல மீனிங் என்னன்னா இந்த இடத்துல அழகா அவன் சொல்லிடுவான் அப் ஃப்ரண்ட் காஸ்ட் எவ்வளோ, அது வந்து ரன்னிங் காஸ்ட் எவ்வளோன்றது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லிடுவான். நம்ம அதே மாதிரி நம்ம பில்லிங் நம்ம எஸ்டிமேட் கொடுக்கும்போது ரன்னிங் காஸ்ட் வந்து ஆக்சுவல்ஸ் சொல்லி கரெக்டா அதுல மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அவன் வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாம அது அடிஷனலா டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் வருது என்ன வருதுன்னு அது தேவையில்லாம அன்வான்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப் ஃப்ரண்ட் காஸ்ட் வேற, ரன்னிங் காஸ்ட் வேற. ரன்னிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்றீங்க, இல்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வெளியில போகுது அப்படின்னா அதுக்கு தனியா பில் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஈவன் வந்து ஒரு சில சர்வீசஸ்லாம் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் அது தனியாக வந்து ரெக்கார்டிங் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் நாட் பார்ட் ஆஃப் த செஷன். நான் தனியாகவே வந்து அது இதே பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவாப்ஸ் கிளாஸ்லேருந்து எடுத்து நான் இதில் கொஞ்சம் ஒரு சில முக்கியமான சர்வீசஸ்லாம் அதில் ஆட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் நான் இந்த கிளாஸில் ப்ரொஜெக்ட் பண்ணல. பட் ஐ வில் பி ஆடிங் இட் வெரி சூன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஏபிஐ கேட்வே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய டிசைனில். ஓகே, ஸோ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் அது ஒரு 2-3 டாபிக்ஸ் வந்து தனியாக நான் அது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் லேட்டர். ஓகே, ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போயிட்டு அந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் வி கேன் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்றது வரும். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் சர்வீசஸ் லைக் S3 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விபிசி, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீசஸ் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இது போகலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் டைப்பை வச்சு நம்ம இது பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் இபிஎஸ் வால்யூம், என்ன டைப் யூஸ் பண்ணுறோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். அதே மாதிரி எவ்வளோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் இன் ஜிபியில் வந்து அது பில் வரும். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வால்யூம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில் மாறும் உங்களுக்கு. ஓகே, பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்னாப் ஷாட்டுக்கு தனியா பில் வரும், டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு தனியா பில் வரும். அதே மாதிரி நம்ம ஒரு இதுல காமிச்சல ஸ்லைட்ல,
நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, கோல்டா ஸ்டாண்டர்டா ஹாட்டா என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெடியூஸ் டெண்டன்சி வேணும்னா அது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தனியாக பில் வரும். ஓகே, தென் வந்து வெர்ஷனிங் எனேபிள் பண்றோம், இல்லை ஃபீச்சரிங் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஏதாவது எனேபிள் பண்றோம். இப்போ சங்கர் சொன்ன மாதிரி லாகிங் எனேபிள் பண்ணா, மானிட்டரிங் எனேபிள் பண்ணா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம கிளேஷியர்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அமேசான் S3 கிளேஷியர்ல அந்த ரிட்ரீவல் காஸ்ட் ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ இது ஏன்னா வந்து ஆர்கைவிங், அது ஆர்கைவிங் கான்செப்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we have to understand the attributes, parameters என்னென்ன விதமா வரும்ன்றதை தெரிஞ்சாதான் நம்ம வந்து பில்லிங்ல வந்து இன்வால்வ் ஆக முடியும். ஓகே, ப்ரீசேல்ஸ் ஆர்கிடெக்ட் வந்து கேட்பாங்க நம்ம கிட்ட எஸ்டிமேட்ஸ் என்ன மாதிரின்றது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஸ்டோரேஜ் S3 கிளாஸஸ்க்கும் வந்து ஒரு மாதிரி பில்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல போனீங்க அப்படின்னா ஓகே, லெட் மீ கோ அண்ட் செக் இட் ஹியர். ஓகே, ஸோ இதில் கான்ஃபிகர் போனீங்க அப்படின்னா யூல் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஒரு இதுக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இயர். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ரீஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட். ரீஜன் ப்ரைஸ் மாறும். ஓகே ஓகே ஜி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிமேட் கொடுக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்றீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சிம்பிள் மந்த்லி கால்குலேட்டர் போனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும். அது ஆப்ஷன் எப்படின்னா நீங்க என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு மந்த்லி பில் வந்துடும். இப்போ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்லாம் இன்வால்வ் அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீசஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து அதோடைய ஃபுல் பில்லு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் மந்த்லி கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் AWS கால்குலேட்டர், ப்ரைசிங் கால்குலேட்டர். ஸோ அது வந்து AWS ஓட ப்ரைசிங் கால்குலேட்டர் வந்து அது ப்ரைசிங் எஸ்டிமேட்டர் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காங்க? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் டூல் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் ஒரு பிஸ்னஸ் யூனிட் லெவல் நீங்கள் ஃபுல்லாக வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரொஜெக்ட் இட். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சூன் தே வில் டிப்ரிகேட்டட். ஓகே, இந்த AWS உடைய என்ன சொல்றது மந்த்லி ப்ரைசிங் கால்குலேட்டர் மட்டும்தான் அவங்க ஃபைனலாக யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. மற்ற எல்லா டூல்ஸுமே டிப்ரிகேட் பண்ணுறாங்க. ஈவன் AWS அந்த TCO கால்குலேட்டரும் டிப்ரிகேட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து அந்த சிம்பிள் மந்த்லி கால்குலேட்டரும் வந்து டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது சிம்பிள் மந்த்லி கால்குலேட்டர். அப்போ அட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க போகிற ஒரே டூல் வந்து ப்ரைசிங் கால்குலேட்டர் டூல் மட்டும்தான். ஸோ அதில் போயிட்டு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் அந்த என்னென்ன சர்வீசஸ் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆட் பண்ணி அதில் என்னன்னு பாருங்க. பட் ப்ரைசிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சர்வீசஸ் கவர் பண்ணலாம்? வேற யார் இருக்கா? பாபுலாம் இருக்காருல்ல. ஓகே, ஸோ மேபி டேட்டா பேஸ் ஒன்று இது எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னன்றது. அதனால நீங்கள் ஒரு ஷீட் மாதிரி நான் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் ஓகே, நீங்களும் வந்து உங்களுடைய சைடில் வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி கேஷ் கால்குலேட்டர் என்னென்ன ப்ரைசிங் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்றது. ஸோ RDS இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் எல்லாமே அதுலேருந்து ரீஜன்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரீஜன், டேட்டாபேஸ் ஃப்ளேவர், அதே மாதிரி வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் பண்ணுறீங்களா இல்லை மல்டி ஏஜியில் பண்ணுறீங்களா? லாஸ்ட் வீக் நான் சொன்னேன்ல. ஸோ உங்களுடைய அவைலபிலிட்டி SLAக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளோ நேரம் ரன் பண்ணுறீங்க, அதான் கிளாக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் அந்த சர்வர் ரன் ஆகுது, அந்த டேட்டாபேஸ் ரன் ஆகுது. அதே மாதிரி அந்த டேட்டாபேஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன எனேபிள் பண்ணுறீங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன எனேபிள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில் மாறும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பாஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் அவங்க உங்களுக்கு எனேபிள் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்க யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதை எனேபிள் பண்ணலாமா வேணாமான்றது வந்து கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா வந்து அவங்க ஃப்ரீனா அப்படி வந்து அவங்க ஆப்ஷனா கொடுத்துருக்குன்னு அவசியமே கிடையாது. அது ஃப்ரீயாகவும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கஸ்டமரோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அது நீங்க ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சு தான் நீங்க வந்து யூ ஹேவ் டு செலக்ட் தட் ஆப்ஷன். ஏன்னா அது ப்ரைசிங்கும் இன்வால்வ். உங்களோட அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றது டிசேபிள் பண்றதால யுவர் அப்ளிகேஷனுடைய ஒர்க்கிங்கோட நேச்சரே மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். இங்கேயுமே வந்து பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த டெடிகேட்டட், ரிசர்வேஷன் அதெல்லாம் போகலாம். தென் வந்து பேக் எண்ட்ல வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்றீங்க டேட்டா பேஸ்க்கு அதுக்குமே பில் வரும்.
டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் பில் வரும். ஓகே, எல்லாத்துலயுமே வந்து மானிட்டரிங், லாகிங் அந்த இது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல டேட்டா பேஸ்ல வந்து ஈவன் வந்து எத்தனை ரெக்வஸ்ட் கேட்குறோமோ அது எல்லாத்துக்குமே பில் வரும். எத்தனை கனெக்ஷன்ஸ் வருது, எத்தனை அப்ளிகேஷன்ல இருந்து எவ்வளவு ஆக்சஸ் பண்றோம், ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயுமே வந்து உங்களுக்கு பில்லிங் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் இதுல எக்ஸ்டர்னலா ஏதாவது லோட் பேலன்சர் யூஸ் பண்றீங்க, இதுல லாகை வந்து கொண்டு போய் வெளியில ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வேற ஏதாவது சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணுமா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது நீங்க உங்க கம்பெனில வந்து என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த சர்வீசஸ்லாம் லிஸ்ட் பண்ணிக்கங்க. லிஸ்ட் பண்ணிட்டு அதோடைய ப்ரைசிங் ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் கஸ்டமர் கூட பேசும்போது இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும் எப்படி பில் வருது என்னன்றது. நான் காமிக்கிறேன் வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல எப்படி வரும்ன்றது. ஸோ ஸ்டான் இப்ப எப்படி நான் ஆன் பிரம்ல உள்ளவோட கரண்ட் காஸ்ட் யூட்டிலைசேஷன் வந்து எப்படி எடுக்கலாம்? லைக் என்ன மாதிரி அதுதான் நான் என்ன சொன்னேன்னா இங்க பாருங்க. ஆமா, டிசிஓ கால்குலேட்டர் வந்து டிஎஸ்ஓ லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆப்ஷன் இருக்குங்க அதுல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ வித் ஆக்சுவல்ஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஒன்னு நீங்க ஸோ ஆக்சுவல்ஸை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து யூ கேன் எய்தர் கோ ஃபார் ஆக்சுவல்ஸ்னா நீங்க போயிட்டு உங்க டேட்டா சென்டர் டீம்கிட்ட போயிட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அவங்க கேட்குற ஏடபிள்யூஎஸ் கேட்குற இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கணும், டேட்டா சென்டர் டீம்கிட்டேருந்து வாங்கணும். இது பண்ணலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ஆவரேஜ்னு ஒரு வேல்யூ இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்னா இத்தனை டிவைசஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து இவ்வளவுதான் பவர் கன்சியூம் ஆகும், இவ்வளவுதான் வந்து கூலிங்க்கு ஆகும், இவ்வளவுதான் வந்து பேட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவுதான் ஆகும், இவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ஒரு ரஃப் நம்பர் இருக்கு. ஓகே, ஒரு பெஞ்ச் மார்க் நம்பர் வச்சிருக்காங்க. ஸோ எதர் பெஞ்ச் மார்க் நம்பருக்கு போகலாம். பெஞ்ச் மார்க் நம்பருக்கு போனீங்கன்னா அக்யூரேட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபரன்ஸ் தெரியாது, உங்களுடைய ஓனர்ஷிப் டிஃபரன்ஸ் தெரியாது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் உடைய டிஃபரன்ஸ் தெரியாது. வேற வந்து ஆக்சுவல் டேட்டா சென்டர் டீம்கிட்ட போயிட்டு நீங்க வந்து டீடைல்ஸ் வாங்கி அவங்கள்ட்ட ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க கம்பேர் பண்ணி அந்த ரிசல்ட் வாங்கினீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ஆக்சுவல் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, டிவியேஷன் இருக்குன்றது வந்து கிளியரா கிடைச்சிடும் உங்களுக்கு. நீங்க அதை வந்து இப்ப கரெக்டா நீங்க சொல்லிடலாம். இப்போ கஸ்டமர் கூட மீட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய டேட்டா சென்டர். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ப்ராஜெக்ட் போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டேட்டா சென்டர் டீம்கிட்ட வந்து நிறைய டிபெண்டன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு குயிக்கா. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15 days தான் டைம் இருக்கும், இல்லை 1 month தான் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம டேட்டா சென்டர்ட்ட இந்த செக்லிஸ்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை இங்க போட்டு நம்ம வந்து பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வி ஷுட் ஹேவ் an alternate ஆப்ஷன். இல்லை, அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷன்ன்றது வந்து மார்க்கெட் ஆவரேஜ் வச்சு போகலாம் நம்ம. அது வந்து ஏடபிள்யூஎஸ்ஏ கொடுக்குறாங்க அந்த மார்க்கெட் ஆவரேஜ் உடைய ஃபில்லிங். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நம்ம நான் காமிக்கிறேன். பட் ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து நீங்க அந்த ப்ரீ சேல்ஸ்ல இன்வால்வ் ஆனாதான் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது புரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தான் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா வந்து இது நம்ம டூல் பேஸ்ட்ன்றதால அது சிம்பிளான விஷயம். வேற வந்து நம்ம மேனுவலா பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நைட்மேர். அது வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நான் அந்த பில் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஓகே, அது மேபி 10:53 ஆயிடுச்சுல, இப்போ ஸ்டார்ட் பண்ணனா அது பார்க்க முடியாது. நம்ம வந்ததுக்கு அப்புறம் வில் see how to analyze the bill. பில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அதெல்லாம் க்ளோஸா இது பண்ணுவோம். ஓகே, ஸோ அது காஸ்ட் வைஸ் என்னன்றதை வந்து இப்போ வந்து பிரேக் முடிச்சுட்டு வந்து இதை பார்க்கலாம். டிஎஸ்ஓ ஃப்ரீ சர்வீஸா? லைக் எஸ்டிமேஷனுக்கு? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட். பட் அகைன் அது வந்து டிஎஸ்ஓ லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டின்றதால அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியா தான் இருந்தது. பட் இப்போ வந்து அவங்களுடைய ஓன் ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் தான் ஆனதால அது வந்து ஒரு சில பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க, ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைடருக்கு. ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் சார்ஜிங் சம் லிமிடெட் அமௌண்ட். பட் ஆனா ஆன் வெரி ஹை லெவல் அது வந்து ஃப்ரீ மாதிரி தான் கொடுக்கணும் அவங்க. ஏன்னா தே ஆர் ஃபார் கெட்டிங் நியூ பிசினஸ். அவங்க வந்து இது ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து தே ஹாவ் டு பி கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ தான். ஸோ மேபி என்கிட்ட வந்து ஒரு இது இருக்கு, எந்தெந்த சர்வீசஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஆப்டிமைசேஷன் டெக்னிக் அப்படின்ட்டு. மேபி அந்த இதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் வழியாவே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் எங்க இருக்கும் இந்த டயக்ராம் தான். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு சர்வீசஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணீங்கன்னா EC2க்கு எப்படி பண்ணலாம், EBSக்கு எப்படி பண்ணலாம். ஸோ ஒரு இதுக்குமே ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எந்த மாதிரி பண்ணா காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் இதில் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். அது ஒரு சர்வீசஸ்லாம் பாருங்க.
ஒரு Okay. சர்வீசஸா போனா இட் வில் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஓகே, ஸோ வாட் எல்ஸ், மேபி ட்ரஸ்டட் அட்வைசர் பார்த்தோமா? இருங்க, நான் இதை ரீஷேர் பண்றேன். என்னோட அக்கௌண்ட்ல லாகின் பண்றேன் மேபி ஃபர்ஸ்ட். ஸோ அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி நான் அந்த வேற என்னுடைய நான் சப்போர்ட் பண்ற என்விரான்மெண்ட் காமிக்கிறேன். நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. ஓகே, ஸோ 1 minute லாகின் ஆகுது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரட்டிக்கலாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பாருங்க அது. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கும் அதில். நம்ம வந்து ஆன் வெரி ஹை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிடுவோம். இதை நீங்கள் திருப்பி உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நீட் டு ஹேவ் அட்லீஸ்ட் லைக் 4-5 hours இருந்தால் தான் இது ஃபுல்லாகவே இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் டைஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இதுல என்னுடைய அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு இதுல ட்ரஸ்டட் அட்வைசர் டேஷ்போர்ட் வந்திருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் தான். ஓகே, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் அப்ரோச்னு நம்ம சொல்லலாம். ஓகே, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த செக்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் ஜென்ரலா. ஸோ அதனால இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்டா வந்து இந்த ட்ரஸ்டட் அட்வைசர்ல வர செக்ஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல நமக்கு சேவ் ஆயிடுது டைம். ஓகே, முன்னாடிலாம் வந்து ரொம்ப மேனுவல் எஃபர்ட் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் லோ யூட்டிலைசேஷன், அண்டர் யூட்டிலைசேஷன் இருக்கு. ஸோ எது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்க லோட் பேலன்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது, அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்கிற ஏடபிள்யூஎஸ் வால்யூம்ஸ் வந்து இது பண்ணுறது, அன்அட்டாச்சா இருக்கிற எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்கனாலே காஸ்ட் கம்மியாகுது. ஐடியல் ஆர்டிஎஸ் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்சஸ், அதே மாதிரி இதில் அமேசான் ரவுட் 53 தேவையில்லாத என்ட்ரிஸ், ரெட் ஷிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ரிசர்வேஷன் போகிறது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் விசிபிலிட்டி, என்னென்ன பண்ணால் நமக்கு காஸ்ட் நிறைய கம்மியாகுன்றது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர்ல போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஸ் அது பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், உங்களுக்கு எப்படி எப்படிலாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னன்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த கிரைட்டீரியாவும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கஸ்டமர் திடீர்னு கேட்பாங்க. இப்போ நம்ம லோ யூட்டிலைசேஷன் சொல்றது அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க, ஏடபிள்யூஎஸ் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படி அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சில பேர் கேட்டுருவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த கிரைட்டீரியா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்ல வந்து 4 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 டேஸோட டேட்டா வச்சு தான் அது வந்து நமக்கு ரிப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளுடைய ரிப்போர்ட்னு கேட்பாங்க. இது என்ன 1 மணி நேரத்து ரிப்போர்ட்டா, இல்ல 1 நாளுடைய ரிப்போர்ட்டா, இல்ல 1 மந்த்தா, எவ்வளவு நாளுடைய டேட்டா வச்சு நீங்க இந்த இதை வந்து நீங்க ரைட் சைசிங் சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க. ஸோ சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நம்மள போயிட்டு இன்னும் அடிஷ்னலா டேட்டா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த அலர்ட்டிங், அந்த கிரைட்டீரியா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா யூ கேனாட் ஹேவ் குட் கான்வர்சேஷன் வித் கஸ்டமர். நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் லோ யூட்டிலைசேஷன் சொல்லி போய் நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க அது என்ன பேசிஸ்ல எடுத்தீங்க, என்ன மாதிரி அதுல யூட்டிலைசேஷன் வந்து எவ்வளோ யூட்டிலைசேஷன் கம்மியா இருந்ததால நீங்க இது சொல்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்லணும் டெய்லி யூட்டிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10% கம்மியா இருந்துச்சு இந்த சர்வர்ஸ்லாம். தென் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு 14 டேஸ் அந்த எல்லாத்துலயுமே வந்து அந்த கிரைட்டீரியாஸ் எவ்வளவு நாளைக்கு அந்த செக் நடந்தது, ஆக்டிவா வந்து இது லோட் பேலன்சர் யூஸ் பண்ணலன்னு சொல்றீங்க, எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. ஸோ வந்து லாஸ்ட் 7 நாள்ல வந்து ரிக்வஸ்டே வரல, ஒரு ரிக்வஸ்ட் கூட வரல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா யாருமே இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் மாறும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான், பட் நீங்க இன்னும் கூட லாக போய் டீடைல்ல செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லோட் பேலன்சர்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல கிளவுட் ட்ரெயில் அந்த கிளவுட் வாட்ச் ஆக்டிவிட்டியை செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க லாஸ்ட் 3 months 4 months வந்து அதோட டேட்டா எதுவுமே வந்திருக்கும். அதே மாதிரி நீங்க அது ப்ரீவியஸ் 3-4 months பில்லும் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கிரைட்டீரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த கிரைட்டீரியா தெரியல அப்படின்னா நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணணும். இது இப்படிதான் வந்து அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான்
கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது அதுல? ஓகே, அது எவாலுவேஷன் கிரைட்டீரியா வந்து புரியணும் ஜி. இப்போ நம்ம புரியாம வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் நாட் சப்மிட். ஏன்னா வந்து நம்ம பிளைண்டா போய் கொடுத்துடலாம் முடியாது ஆக்சுவலா. எவாலுவேஷன் கிரைட்டீரியாஸ் ஷுட் ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் before we discuss on the optimization with customer. அதே மாதிரி இப்போ நம்மளே ஆப்டிமைசேஷன் பண்றோம்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கணும். நம்ம எந்த கிரைட்டீரியா வச்சு செக் பண்றோம், எப்படி நம்ம ரிமூவ் பண்றோம், எப்படி வந்து இது வேணும் வேணாம்னு முடிவு பண்ணோம், எவ்வளவு நாள் டேட்டா அனலைஸ் பண்ணோம், அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ கோ வித் அமேசானோடைய பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a வெரி குட் டூல். ஓகே, ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய 40 to 50% ஆஃப் த ஒர்க் வந்து இதுலேயே நீங்க உங்களுடைய மேனுவல் எஃபர்ட் வந்து கம்மி பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஓகே, லெட் மீ குயிக்லி செக். நான் வந்து பிரேக் போறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாப் த ரெக்கார்டிங். This conference will now be recorded. Okay, fine. So இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ கண்டினியூ பண்ணலாம் அடுத்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டிஸ்கசிங் ஆன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தே டு ஹேவ் சம் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய 5 pillars of optimization இல்லை 5 pillars of cost optimization சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே இங்கே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், நிறைய பேர் சொன்னது தான், ரைட் சைசிங் அண்ட் டீகமிஷன் அன்வான்ட் அன்யூஸ்ட் ரிசோர்சஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பில்லர். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் சைசிங் அண்ட் டீகமிஷனிங். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா we can save a lot of cost சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் wherever possible. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் வெரி குவிக் வேஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இதெல்லாம் குவிக் வின் ஆப்டிமைசேஷன் சொல்றாங்க. ஓகே, ஆப்டிமைசேஷன்ல குவிக் வின்ஸ் அப்படின்னா இப்போ குயிக்காக நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும், எதெல்லாம் டச் பண்ணோம்னா ஈஸியாக பண்ணலான்றது வந்து இந்த கேட்டகரியில் வருது. ஈவன் நம்ம இவர் சொன்ன முத்து சொன்ன மேட்ச் ஸ்டோரேஜ் டு த டிமாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஆப்டிமைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். டிசைன் ஃபார் காஸ்ட்டை வச்சு டிசைன் பண்ணுறது, கஸ்டமருடைய பட்ஜெட்டை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது. இது ஆரம்பத்திலே தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் ரியாக்டிவ் ஆர் இட்ஸ் மைக்ரேஷன் ஜேர்னி அப்படி சொல்லலாம். வேற இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி டூயிங் இட் அட் த வெரி பிகினிங். அந்த ப்ரீ சேல்ஸ் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி டிசைனிங் ஆஸ் பர் த காஸ்ட். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லர்ஸ்ல வந்து இந்த மெஷரிங் அண்ட் மானிட்டரிங் இல்லை மெஷரிங் அண்ட் ஆப்டிமைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பில்லர்னு சொல்றாங்க. மெஷரிங் அண்ட் மானிட்டரிங், எஸ். ஸோ நம்ம வந்து மெஷர் பண்ணாமல் மானிட்டர் பண்ணாமல் வி கேனாட் டூ எனிதிங். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி லுக்கிங் இன் டு த என்விரான்மெண்ட். கிளவுட் வாட்ச் வழியா மானிட்டர் பண்றது, இல்லை கிளவுட் ட்ரையல் வழியா இது பண்றது, இல்லை ட்ரஸ்டட் அட்வைசர் வழியா ரிப்போர்ட் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெஷரிங் அண்ட் மானிட்டரிங் யூ கேனாட் டூ எனிதிங். ஸோ ரைட் சைசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியான சிபியூ மெமரி எல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து வி ஹேவ் டு லெவரேஜ் கிளவுட் வாட்சோடைய மெட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம இதை டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஈவன் ட்ரஸ்டட் அட்வைசர் எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து கிளவுட் வாட்சோடைய மெட்ரிக்ஸ், அந்த அலாரம்ஸ், அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நமக்கு ரிப்போர்ட் கிடைக்குது. கிளவுட் வாட்ச்ன்றது அமேசானுடைய நேட்டிவ் மானிட்டரிங்ல அந்த டூல்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஆல் கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் எலாஸ்டிசிட்டி, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மெஷினை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கேல் அவுட் பண்ணுறோம், ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா தென் என்ன சொல்றது. ஸோ இது வந்து மெயினாக வந்து we can just do one thing. ஓகே, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கும் நம்ம இது பண்ணலாம், ஸ்கெடியூலிங் நம்ம பால் சொன்ன மாதிரி ஸ்கெடியூலிங்கும் பண்ணலாம். ஸ்கெடியூலிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பவரிங் ஆஃப் ஆர் என்ன சொல்றது பவர் ஆஃப் பண்றோம் மிஷின் வந்து அன்வான்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல வந்து வி ஆர் பவரிங் இட் ஆஃப். அதே மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேல் பண்றோம், ரெடியூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான ரூல் சொன்னேன். என்ன ரூல் சொன்னேன்? பிஃபோர் கோயிங் ஃபார் ரிசர்வேஷன் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ரைட் சைசிங் பண்ணணும். ஆமா, ரைட் சைசிங் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா we have to go with a specific approach. ஓகே, ஸோ ரிசர்வேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா
ரைட் சைஸ் பண்ணணும், ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும், அப்புறமா தான் பண்ணணும். இது எல்லாமே ஒரு அப்ரோச் மாதிரி தான், ஒரு ஆர்டர் மாதிரி தான். ஓகே, ஸோ ஈவன் தோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிரெக்ட்லி ரிலேட்டட், பட் அகெயின் வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிச்சது அப்புறம் தான் நெக்ஸ்ட் இது போகணும். ஓகே, ரைட் சைசிங்ன்றது வி ஆர் செலக்டிங் த சீப்பஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு பக்கம். ஓகே, மேபி இது ஸோ நமக்கு காஸ்ட் எப்படி சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா when you are selecting the cheapest option then அது இதாகும். நிறைய பேர் அந்த ரீஜனே வந்து அதுக்காக போய் வேற இடத்துல சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அகெயின் அது எல்லாமே வந்து அந்த லேட்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் ஹேவ் டு மீட். ஆக்சுவலி அதுதான் மெயின். இது பெர்ஃபார்மன்ஸ் மீட் ஆகலை அப்படின்னா தென் யூ cannot go and deploy it in any other location. ஓகே, your performance also should have to meet. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணும், CPU, RAM, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு செக் அவுட் பிஃபோர் யூ ஆர் மேக்கிங் எனி சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைசிங் இந்த இதெல்லாம் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ கவர் அப் சம் டூல்ஸ் தட் வி யூஸ் அண்ட் லாட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அமேசான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைசர் டூல் இருக்கு. ஓகே, இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து கம்ப்யூட் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து காஸ்ட் எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கு தான் இந்த பிரைமரி பர்பஸே இது. இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசருடைய அட்வான்டேஜ் இது வந்து அக்ராஸ் அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 26 AWS அக்கௌண்ட் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 26 AWS அக்கௌண்ட்லையும் தனித்தனியாக போயிட்டு நான் காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் எடுக்க முடியாது. வேற இந்த கம்ப்யூட் ஆப்டிமைசரில் நான் போனேன் அப்படின்னா உள்ள போனீங்க அப்படின்னா இதுல எல்லா அக்ராஸ் ஆல் அக்கௌண்ட் வித் இன் திஸ் ஆர்கனைசேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிளவுட் வாட்ச் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, அந்த பேக் எண்ட் வந்து இது எல்லாமே கிளவுட் வாட்ச் 14 day பீரியட் அதெல்லாம் சேம் தான். கான்செப்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் அட்வைசர்ல வர மாதிரி தான். பட் ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து அக்கௌண்ட் லெவல்ல போய் எடுத்துட்டு இருப்போம். வேற இதுல போயிட்டு நீங்க ஆப்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் கேன் ப்ரொவைட் த என்டர்பிரைஸ் லெவல் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நீங்க எடுக்கலாம். ஓகே, இது ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் கிளவுட் கம்ப்யூட் ஆப்டிமைசர்ல. ஓகே, இதுல என்னன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, இட் டஸ் நாட் ஆட் எனி காஸ்ட். இதுல போய் ஆப்டன் பண்ணீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் ஃப்ரீ தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஆமா, இதுக்கு தனியாக எதுவும் காஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் குட் டு யூஸ். இது நல்ல டூல் தான் இது. ஓகே, ஸோ இது வந்து நாங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி ட்ரஸ்டட் அட்வைசர்லேயே இது பண்ணிடலாம். ஓகே, மேபி இதை ஆட் பண்ணணும்னு தெரியல இங்க. டூல்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இது வந்து ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் டூல் தான். இது தனி காஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கமிங் பேக் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சர்வீஸ் ப்ரொவைடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணுறோம், கிளவுட் செக்கர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் மாடல் சர்வீஸாகவே கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது தனி கம்பெனி தான், கிளவுட் செக்கர்ன்றது தனி கம்பெனி. பட் இது வந்து சாஸ் மாதிரி நம்ம இதிலே ரன் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு. இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் தான் காமிக்கிறேன். இது ஏடபிள்யூஎஸ் உடைய மார்க்கெட் பிளேஸ்லேயே இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரைமரி அவங்களுடைய மெயின். இது பில்லிங் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ இது நிறைய செக்ஸ் இருக்குது இதில். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 550 அதே மாதிரி நீங்கள் நிறைய பேங்கிங் அந்த மாதிரி ஹெல்த் கேர் அந்த ஆட்டோமொபைல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பில்லிங், செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 550 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் செக் கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம ட்ரஸ்டட் அட்வைசரோட அதிகமா இருக்கும் இதுல செக்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஆனா அது கஸ்டமர்ஸ் வந்து அப்ரூவ் பண்றது இல்லை. ஆட்டோ ஹீலிங், ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஸ்டன்ஸை வந்து ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்ரூவ் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் இதுலயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. உங்களுடைய டர்போனாமிக்ஸ், விரியலைஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி நிறைய இதுல ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்றது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்றது இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து பிசிஐ கம்ப்ளைண்டா, ஹிப்பா கம்ப்ளைண்டா, சிஏஎஸ் கம்ப்ளைண்டான்ட்டு. இது மூணு தான் மெயினா கேட்பாங்க. அது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் கம்ப்ளைண்ட் கிளவுட் செக்கர். ஸோ இது நாங்கள் நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் த கஸ்டமருக்கு வந்து நாங்க இதை வச்சு தான் வந்து டீடைல்ஸ் பில்லாம் கொடுக்கறது, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கறது எல்லாமே கிளவுட் செக்கர்ல தான் பண்றோம்.
கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளவுட் ஹெல்த் விஎம்ஆரோட டூல் இது. பட் டூல் என்னமோ விஎம்ஆரோட டூலா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எவ்ரி திங். AWS, Azure, GCP, Oracle, விஎம்ஆர் கிளவுட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் ஃபிளேவர்டாக தான் இருக்காங்க, மல்டி கிளவுடாக தான் இருக்கிறாங்க. அப்போ மல்டி கிளவுடுன்னும் போது ஒரு இடத்துல இருந்தே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுக்கிறது, ஸோ எது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தே பார்க்க முடியும். மல்டி கிளவுடை வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டு அக்ராஸ் கிளவுட்ல இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல குரூப் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ கிளவுட் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட் டூல். லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் டைரக்டா இது யூஸ் பண்றாங்க. பட் நாங்க வந்து கிளவுட் செக்கர் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, நீங்க நிறைய கிளவுட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் டூல். ஓகே, ஸோ நாட் ஃபார் அ சிங்கிள் கிளவுட் என்விரான்மெண்ட் பட் மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் வந்து கிளவுட் ஹெல்த் இது வந்து விஎம்ஆர் வந்து அக்வசிஷன் பண்ணிட்டாங்க. இதனால் தனி கம்பெனி தான் கிளவுட் ஹெல்த்ன்றதே. கிளவுட் ஹெல்த் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, அதை வந்து இப்போ விஎம்ஆர் வாங்கிட்டு அவங்களுடைய ஓன் விஎம்ஆர் கிளவுட், விஎம்ஆர் ஆன் ஏர், விஎம்ஆர் கிளவுட் ஆன் ஏர் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. பட் ஈவன் மற்ற கிளவுடுக்குமே இதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், லெவரேஜ் பண்ணலாம். என்ன ஒன்று அக்ராஸ் கிளவுட் வந்து காஸ்ட், யூசேஜ் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும், ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இதுல வந்து ஃப்ரீ லைசன்ஸும் இருக்கு, காஸ்ட் இதுவும் இருக்கு. உங்களுக்கு 2 டியர் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டியர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு காஸ்டிங் டியர் இருக்கு. இதை எவாலுவேட் பண்ணலாம். இதுவுமே வந்து சாஸ் மாடல்ல கொடுக்குறாங்க. சாஸ் மாடல்னா யூ டோன்ட் நீங்க போயிட்டு எதை ரன் பண்றது அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. டேரக்டா மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு அதுவே ஸ்பின் அப் ஆயிடும் பேக் எண்ட்ல அப்ளையன்ஸ். நீங்க டேரக்டா இங்கே ரிப்போர்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிளவுட் ஹெல்த் வந்து நல்ல டூல். நெக்ஸ்ட் வந்து கொரில்லா டூல். கொரில்லா டூல் வந்து இப்போ உங்க என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் மாடல்ல நிறைய பாஸ் மாடல் சர்வீசஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ரன் ஆகாம நிறைய பாஸ் சர்வீசஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த டூல் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அந்த கம்பெனி பேரே டெவாப்ஸ் கொரில்லா தான். ஸோ அந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ்க்கு தான் மெயினா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, வி கேன் ஜஸ்ட் சே டெவாப்ஸ் கொரில்லான்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து இன்கேஸ் நீங்க வந்து எஸ்ஆர்இ மாடல், டெவாப்ஸ் மாடல்ல ஒர்க் பண்றீங்க, அங்க நிறைய பாஸ் மாடல் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாமே வந்து ஆல்டர்னேட் டூல்ஸ் தான். ஸோ எல்லாமே யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஏதாவது எய்தர் ஒன் தான் யூஸ் பண்ணோம். பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து கிளவுட் செக்கர் நாங்கள் யூஸ் பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. ஸோ அதனால ஐம் ரெக்கமெண்டிங் தட் அஸ் அ ஃபர்ஸ்ட் டூல். பட் கிளவுட் ஹெல்த் வந்து மோர் அண்ட் மோர் இட் மைட் பி யூஸ்ட் இன் நியர் ஃபியூச்சர். ஏன்னா எல்லா கிளவுட்லயுமே விஎம்ஆர் என்விரான்மெண்ட் வச்சு டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ டெவாப்ஸ் கொரில்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் என்விரான்மெண்ட் இஸ் நாட் மோர் இன் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அந்த மாதிரிலாம் ரன் பண்ணல அப்படின்னா சாஸ் மாடல் சர்வீசஸ்னா டெவாப்ஸ் கொரில்லா இஸ் மச் பெட்டர் டூல். ஸோ லாஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் மை கிளவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், ஸ்கெடியூலிங், மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் டூல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இங்கே போகிறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு மார்க்கெட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் மை கிளவுட் அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ்னு தனி செக்ஷன் வரும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு சில டைம் கேஸ் சென்சிட்டிவாக வந்துடும். இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்கும். ஓகே, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு அந்த டூல் ஓப்பன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்க் மை கிளவுட். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுற 2-3 கஸ்டமர் ஈவன் இன்க்ளூடிங் யூனிலிவர் அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி குட் டூல். ஈவன் வந்து டெவாப்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற கம்பெனிஸ்லையுமே வந்து இது நிறைய ரைட் சைசிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து மேனுவல் எஃபர்ட்லாம் கிடையாது இப்போ. ஓகே, ஸோ வாட் எவர் இங்கே சொன்னல இந்த எலாஸ்டிசிட்டி, ரைட் சைசிங், இந்த இது ஸ்டோரேஜ் டிமாண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட் இன் எனி ஆஃப் திஸ். இந்த 5 டூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் அகைன் இந்த 5 டூல்ஸ் வந்து மேஜர்லி யூஸ் டூல்ஸ். ஆக்சுவலா ஒரு லொகேஷனை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க நிறைய யூஎஸ், யூரோப்லாம் போனீங்கன்னா பார்க் மை கிளவுட் நிறைய யூஸ் பண்றாங்க. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் கிளவுட் இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் வந்து கிளவுடோடைய ஹெல்த் யூஸ் பண்றாங்க, கிளவுட் ஹெல்த் டூல். இப்போ நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் எங்களுடைய சைட்லேருந்து நாங்கள் இந்த டூலை வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் வந்து நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் இது டிப்ளாய் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் பேசுறது கேட்குதா? ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸோட 5 பில்லர்ஸ் ஆஃப் இது கேட்டாங்கன்னா, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கேட்டாங்கன்னா இதான் 5 பில்லர்ஸ். ஓகே, சொல்லுங்க. நோ கொஸ்டின். ஃபாலோ பண்றேன்னு சொன்னோம். ஓகே, ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தியரட்டிக்கலாக நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செஷன் ஃபுல்லாக ஒரு 2.5-3 மணி நேரம் தியரட்டிக்கலாக போகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸாக பார்த்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம்
pretty damn sure about it. ஓகே, ஸோ நீங்கள் ஒரே டைம்ல எல்லாம் கிராஸ் பண்ண முடியாது 3 hours 2 hours செஷன்ஸ்லாம், தியரி செஷன்ஸ்லாம். ஸோ திருப்பி ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்கள் ரியல் டைம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஷீட்டை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி ஹை யூஸ். ஆக்சுவலா நீங்க வந்து அதை நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ணாம சும்மா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ a lot ஆஃப் டைமென்ஷன். எப்படி எல்லாம் பண்ணலாம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ பாருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் செஷன்ஸ்லாம் வந்து நீங்க உங்களுடைய ரியல் டைமுக்கு வந்து ரிலேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ், EC2 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரிலேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். வேறஸ் நீங்க இதெல்லாம் பண்ணல, டிசைனு இப்போ கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை பண்ணதே இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொல்றது. எஸ்பெஷலி தியரி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் அது இதுக்கப்புறம் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேற என்ன டூல்ஸ் சொல்லி தரலாம்? கிளவுட் செக்கர், கிளவுட் ஆப்டிமைசர், கம்ப்யூட் ஆப்டிமைசர் இஸ் குட் டூல். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் கண்டக்டர் இருக்கு. ஸோ இப்போ வந்து மேலே என்ன பண்ணோம், ரைட் சைசிங் சொன்னோம். இப்போ வந்து நம்ம ரீசைசிங், இது வந்து இந்த மாதிரி ஸ்கெடியூலிங் பண்றது இல்லை ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் அந்த ரீசைசிங் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் கண்டக்டர் வந்து நல்ல டூல். அது ஏடபிள்யூஎஸோட நேட்டிவ் டூல் தான் அது. ஏடபிள்யூஎஸ் ஆப்ரேஷன்ஸ் கண்டக்டர். இதெல்லாம் எக்ஸாம்ல வராதுங்க. இப்போ நீங்க எழுதுற சிஸ்டாப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் போனீங்கன்னா மேபி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் கண்டக்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க போனீங்க அப்படின்னா தனியா அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, வரல, 1 செகண்ட். ஓகே, நான் அந்த காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் ரிப்போர்ட் எடுத்துட்டு நான் இருங்க. காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு அங்க இருந்து எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். ஸ்லோ. ஓகே, ஸோ போயிட்டு பில்லிங் டேஷ்போர்ட் டைரக்டா வர மாட்டேதே. ஓகே, ஸோ இதில் போயிட்டு காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போங்க. காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போனீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இது ஆப்ரேஷன் கண்டக்டர் போகலாம். ஓகே, என்னுடைய ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது எனேபிள் ஆகலை. ஓகே, ஸோ அது நல்ல டூல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் உடைய சர்வீசஸ்ல அதில் லிஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ரொடக்ஷனில் இப்போ நான் காமிக்கிறேன் அது என்னன்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷனில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் கண்டக்டர் வழியாக போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சிடலாம். நீங்கள் வந்து மேனுவலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அலர்ட் வருது அப்படின்னா அந்த அலர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு நீங்கள் ரீசைசிங் பண்ணிடலாம். இது வந்து மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. இம்ப்ளிமெண்டேஷன், ஆட்டோ இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் இது. டைரக்டா போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்துருச்சு, இந்த மாதிரி அலர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசோர்ஸ் ஸ்கேலிங், அந்த ஆட்டோமேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆட்டோமேஷன். இதெல்லாம் நிறைய கஸ்டமர் வந்து உடனே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் அதிகமாகும், யூட்டிலைசேஷன் திடீர்னு கம்மியாகும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பில்லும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ கம்ப்யூட் ஆப்டிமைசர் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஆப்ரேஷன்ஸ் கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஓகே டு யூஸ். பட் நான் இன்னும் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன்ல இன்னும் எவால்வேட் பண்ணல. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. டவுன் சைசிங், அப்கிரேடிங் எல்லாமே வந்து டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பேஸ்ட் ஆன் த கிளவுட் வாட்ச் அலர்ட்ல உங்களுடைய காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் ரிப்போர்ட் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்றது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். பட் போக கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு இதை ரொம்ப எவால்வேட் பண்ணாதீங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன டூல்ஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் லிஸ்ட் பண்ணதெல்லாம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் சோ ஃபார்? வேற ஏதாவது? ஓகே, ஸோ வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃபார் காஸ்ட்னு ஒன்று சொன்னல. ஸோ இப்போ டிசைனிங் ஃபார் காஸ்ட்னும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்றத வந்து ஒரு ஸ்லைடை வச்சு நான் கொஞ்ச நேரம் பேசலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இப்போ. ஸோ இப்போ நான் வந்து
டேட்டா பேஸ் எனக்கு வேணும். இப்போ பாபு கேட்குறாரு எனக்கு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா 2 விதமா போகலாம். ஸோ ஒன்று நான் வந்து EC2 ஹோஸ்டடா போகலாம், இல்லை வந்து RDS எல்லாம் போகலாம், இல்லை வந்து அமேசானுடைய மல்டி மாஸ்டர் மாதிரி போகலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நமக்கு தெளிவா புரியணும். ஸோ இப்போ EC2 ஹோஸ்டட் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து என்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப், எவ்வளோ ஸ்டோரேஜ், என்ன மாதிரி ஸ்டோரேஜ், அதை பேஸ் பண்ணி நம்ம OS ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற டிபி இன்ஜின் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ஆர்டிஎஸ் மெத்தட்ல போறீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது ஆர்டிஎஸ் உடைய டிபி இன்ஜின் என்ன, ஆர்டிஎஸ்க்கு பேக் எண்ட்ல வந்து என்ன இன்ஸ்டன்ட் டைப் வேணுன்றதை சூஸ் பண்றோம். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துலயும். முன்னாடி வந்து நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி வந்து இல்லாம இருந்தது ஆப்ஷன் நம்ம கிட்ட, இப்ப அதுவுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விபிசில எந்த பர்டிகுலர் சப்நெட்ல நம்ம டெப்ளாய் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் லெவல்ல நாக்கல் லெவல்ல கண்ட்ரோல் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கண்ட்ரோல் அதிகமாயிடுச்சு. பட் அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா 62% வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கம்மியா இருக்கும் இந்த சொல்யூஷனுக்கு இந்த சொல்யூஷனுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 20% காஸ்ட் கம்மியா இருக்கும் ஆரக்கிள் லைசன்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். இப்போ ஆர்டிஎஸ் ஆரக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 218% லெஸ் காஸ்ட் இருக்கும் EC2ல ஹோஸ்ட் பண்ற ஆரக்கிளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நீங்க வந்து காஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன அட்வான்டேஜ், கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்க எல்லாமே சொல்லணும். ஆக்சுவலா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல ரன் பண்றோம் அப்படின்னா வி ஆர் மேனேஜிங் எண்ட் டு எண்ட் எவ்ரி திங். ஸோ வந்து பவர்ல இருந்து ரேக்ல இருந்து சர்வர்ல இருந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் சொல்றேன். ஓகே, ஸோ OS இன்ஸ்டலேஷன், OS பேச்சஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸ் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், பேட்ச் பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணுவோம், பேக்கப் எடுத்து வைக்கணும். இப்போ ஒரே சர்வர் இருக்குன்னா ரிட்டன்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்கேலிங், ஆப் ஆப்டிமைசேஷன் எண்ட் டு எண்ட் நம்ம தான் பண்ணணும் ஆஸ் எ கஸ்டமர். ஓகே, நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருந்ததுன்னா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளவுடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேக் எண்ட்ல ரேக், பவர், சர்வர் மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஃப் ஆக ஆரம்பிக்குது, நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஏன்னா அமேசான் ஆஸ் எ ப்ரொவைடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ EC2ல ஹோஸ்ட் பண்ணும்போது பேக் எண்ட்ல இந்த இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா OS பேச்சஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, தென் அதை பேக்கப் எடுத்து வைக்கிறது, இது மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் இவ்வளோ இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஒர்க் நமக்கு கம்மி ஆகல. ஸோ இன்னும் அடுத்த லெவல் போறீங்க அப்படின்னா வெறும் ஆப் ஆப்டிமைசேஷன் மட்டும் தான் நான் வந்து கஸ்டமர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தென் பெட்டர் கோ ஃபார் மேனேஜ் டேட்டாபேஸ் சர்வீஸ். இப்போ மேனேஜ் டேட்டாபேஸ் சர்வீஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எல்லாமே வந்து அமேசான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் நம்ம வந்து அப்ளிகேஷனை மட்டும் ஃபைன் டியூன் பண்ணா போதும். பேக்எண்ட்ல வந்து ஸ்கேலிங் பண்றது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, HA ரெடி பண்றது, சாஃப்ட்வேர் பேட்ச் இன்ஸ்டால் பண்றதுல இருந்து எவ்ரி திங் இஸ் மேனேஜ் எண்ட் டு எண்ட் பை ப்ரொவைடர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுடைய டேட்டாபேஸ் சைட்ல டேட்டாபேஸ் டியூன் பண்றது, அப்ளிகேஷனை டியூன் பண்றது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ செல்ஃப் மேனேஜ் டேட்டாபேஸ்க்கும் AWS மேனேஜ் டேட்டாபேஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வித்தியாசம் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அப்கிரேட் பண்றது, பேக்கப் எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து OS அப்கிரேட் நடக்குது, டேட்டாபேஸ் அப்கிரேட் நடக்குது, பேக்கப்பும் எடுத்து வச்சிடறாங்க, பாயிண்ட் இன் டைம் ரெஸ்டோரும் அவங்களே கொடுத்துறாங்க ஆஸ் சர்வீஸா. ஸோ ஸ்னாப்ஷாட் இருந்து பேக்கப், அப்கிரேட், OS அப்கிரேட், பேச்சஸ் எவ்ரி திங் இஸ் மேனேஜ் பை தெம். ஸோ இது வந்து நல்ல பிசினஸ் பெனிஃபிட் தான் அது. ஸோ உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து 60% கம்மி ஆகுது. இன்கேஸ் நீங்க பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் எடுத்து வந்தா இன்னும் கம்மி ஆகுது. பிளஸ் மெயின்டெனன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ட்ரிஃப்ட் எல்லாமே கம்மி ஆயிடுது. ஆனா என்ன ஒண்ணு இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எண்ட் டு எண்ட் கஸ்டமர்ட்ட வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வேற நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா AWS இருந்து டிபெண்டன்சி இருக்கு உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு செல்ஃப் மேனேஜா போகும்போது. வேற இங்க வந்து அப்ளைன்ஸா தான் நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் டூ லாட் ஆஃப் திங்ஸ். பட் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறதோ இல்லை ஆட்டோமேட் பண்றது, க்ளோன் பண்றது, ஸ்கேலிங் பண்றது வேணா நம்ம பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், சைசிங் மாத்துறது, க்ளோன் பண்ணி எடுத்து வைக்கிறது அதெல்லாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையே. ஸோ நம்ம வந்து ஒரு கிளஸ்டர் ரெடி பண்ணி அதை மெயின்டைன் பண்றது, அதுக்கு லைசன்ஸ் வாங்குறது, ரெப்ளிகேட் பண்றது, ஸோ இந்த இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் இந்த பிரச்சனை தான் நமக்கு இங்க இருக்கும். வேற இங்க வந்து ஃபெயில் ஓவர்ன்றதே as a சர்வீஸா கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த லொகேஷன்ல ஒரு காப்பி வேணும், இல்லை இத்தனை லொகேஷன்ல காப்பி வேணும்ன்றது வந்து வித் பட்டன் கிளிக் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நீங்க யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்றதையும் பார்க்கணும். பிளஸ் காஸ்ட்டும் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ காஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு நீங்க போயிட முடியாது. ஸோ கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஹேவ் டு நெகோஷியேட். இதெல்லாம் நம்ம வந்து இங்க சேஃப்கார்ட் ஆகுது. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு EC2ல ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பில் வரும், ஸோ அதுல என்னென்ன கவர் பண்ணுவாங்க, என்னென்ன இது நீங்க கன்சிடர் பண்ணணும். இது RDSல போனீங்கன்னா என்ன வருது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் வரும்.
ஆரக்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமா நம்ம சொல்றது இல்லை. 218% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. $6,000 எங்க இருக்கு, $19,000 எங்க இருக்கு, $20,000 கிட்ட வருது இதுவே. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது காஸ்ட் கம்பேரிசன். இது எக்ஸல்ல போனீங்கன்னா இதுலயும் இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் அது இன்னும் கூட ஒரு 2-3 எக்ஸல்ல வச்சிருந்தேன் நிறைய காஸ்ட் கம்பேரிசன். ஓகே, ஸோ இது ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு வந்து ரெடி பண்ணோம் அது. ஓகே, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், என்ன பில் வருதுன்ட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் த டைம் போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வந்து அந்த இதில் இந்த ப்ரைசிங் கால்குலேட்டர்லேருந்து தான் டிரைவ் பண்ணுவோம். கஸ்டமருடைய என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, இது அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பட்ஜெட் என்னன்றதை வந்து பேஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து எடுத்த உடனே டிசைன் ஃபார் காஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, யூ கேனாட் டூ இட் டே ஒன்லேயே பண்ண முடியாது. பட் ஓவர் த பீரியட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க யூ கேன் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் எது வந்து பெட்டர்ன்றது வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வாட் எல்ஸ்? ஸோ கண்டெய்னரைசேஷன் பண்றது, தென் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி குட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 pillars of AWS optimization. ஓகே, அனலைஸ் பில் இன்னும் கவர் பண்ணல, ரெட்ல இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பில் இப்போ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ரியல் டைமில் நான் இதிலே எடுப்போம், நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே ஃபஸ்ட்டு எடுப்போம், அப்புறம் நான் ரியல் டைமில் காமிக்கிறேன் அந்த இதில். இது என்னோட அக்கௌண்ட் தான்ல. ஓகே, இது கிடையாது, சாரி. ஓகே, ஸோ காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட். இதில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துடலாம். ஏடபிள்யூஎஸ் யூசேஜ் ரிப்போர்ட் இதில் இது வந்து டீட்டெயிலில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து EC2 இல்லை வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம என்ன ரன் பண்ணுறோமோ அந்த சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் S3 நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் அதை வேணால் யூஸ் பண்ணலாம், அதை வேணால் ட்ரை பண்ணுவோம். சரி, சர்வீஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், எந்த ரீஜியனில் வேணும், எந்த டைம் பீரியடில் வேணும், ஹவர்ஸில் வேணுமா, மினிட்ஸில் வேணுமா, இல்லை எப்படி வேணும், டேஸில் வேணுமா, மந்த்ஸில் வேணுமா. ஸோ அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ரிப்போர்ட் எடுப்போம், எடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரிப்போர்ட் கொஞ்சம் நேரத்தில் ஜென்ரேட் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எதனால எவ்வளோ பில் வந்துச்சு, எந்த டைம்லேருந்து எந்த டைம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, ஸோ எந்த ரிசோர்ஸ்க்கு நம்ம பண்ணோம். ஸ்டாண்ட் பக்கெட் 2 யூஎஸ்இஸில் ஸ்டாண்ட் பக்கெட் 2க்கு வந்து பண்ணதுனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இப்போ டேட்டா புட் பண்ணோமா, இல்லை வந்து ஸ்டோரேஜோடைய ஆக்சுவல் பில்லா, இல்லை எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் ஜென்ரேட் ஆகுன்றது வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோமா, இல்லை வந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ரன் பண்ணோமா, இல்லை போயிட்டு பர்மிஷன் மாற்றணுமா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீட் பர்மிஷன் எல்லாத்துக்குமே இங்கே டீட்டெயில்டாக ரிப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணோம், எந்த பக்கெட்ல பண்ணோம், என்ன பர்டிகுலர் கேட்டகரியில் இது பில் ஆகுது, எல்லாமே இங்கே பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து பில் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் பிகம் ஃபெமிலியர். ஓகே, ஸோ மெயினாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்ட் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு இது கிராஃபிக்கல் டூல். யூசேஜ் வேல்யூ வந்து என்ன யூனிட் அது? என்னாச்சு? யூசேஜ் வேல்யூ இருக்குல்ல, அது என்ன யூனிட்ஸ்ல இருக்கு அது? ஓகே, ஒன் செகண்ட். The last column G.
இது வந்து ரெக்வஸ்ட்ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இதுல புட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து லாக் ஃபைல்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இன் பைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அது. ஓகே 1137 பைட்ஸ் அது. இங்க இந்த இடத்துல பார்க்கணும் நீங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் தான் எடுத்தேன். காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் இன்னும் காமிக்கல. காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு வந்து கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டீடைல்டுன்னு சொல்லும் போது can just say these are the classifications. Okay. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ பர் சர்வீசஸ் லெவலில் போகலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் டைப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீஜியனில் என்ன ரிக்வஸ்ட் மட்டும் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பர்பஸ் மட்டும் வேணும், எல்லா ஆப்ரேஷன்ஸும் வேணுமா, இல்லை டெலீட் பண்ணது மட்டும் வேணுமா, இல்லை டேட்டா லிஸ்ட் பண்ணது மட்டும் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் வைஸும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா சில இடத்துல வந்து ரீசெண்டாக யார் பக்கெட் டெலீட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அது நீங்கள் எங்கே போய் எடுக்கணும்னு தெரியாது. இந்த இடத்துல கூட எடுக்கலாம். நீங்கள் ரீசெண்டாக பக்கெட் டெலீட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் செக் பண்ணுறது இங்கே கூட ரிப்போர்ட் எடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கு மட்டும் வேணுமா என்னன்றது. சில பேருக்கு வந்து ரிப்போர்ட்டிங் வந்து எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாது. ஸோ காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ரிப்போர்ட் மட்டும் நினைச்சுப்பாங்க. காஸ்ட் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ யூசேஜ் ரிப்போர்ட். எந்த மாதிரி பண்ணோம், எந்த அளவுக்கு வேணும், கிரானுலாரிட்டி எல்லாமே இங்கே எடுக்கலாம் உங்களுக்கு. மந்த் லெவலில் வேணுமா, ஹவர்ஸ்ல வேணுமா, டேஸ்ல வேணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக டீப் டைவாக போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் மோர் டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் அதிகமாக காஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுது, விச் சர்வீஸ் இஸ் கன்சியூமிங் மோர் காஸ்ட். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய எக்ஸாம்பிளில் ஓகே. ஸோ இப்போ இதில் போகிறேன் அப்படின்னா லான்ச் காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர். ஓகே ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என்ன பண்றேன், என்னுடைய ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு I'll show it in real time. This conference will now. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் பண்றோம். ஓகே. ஸோ உங்களுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இதில் கிளவுட் வாட்சில் போனீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பில்லிங் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளவுட் வாட்ச் போகிறேன் அப்படின்னா நாட் ஹியர். கிளவுட் வாட்ச் போனேன் அப்படின்னா கிளவுட் வாட்ச்லேயே வந்து உங்களுக்கு பில்லிங் அலர்ட் செட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் செட் பண்ணணும், அலாரம் அனுப்பணும் அப்படின்றது அங்கே மேலே மெட்ரிக் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பில்லிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதுவுமே எனேபிள் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷனில். இது என்னோட அக்கௌண்ட் இது. ஸோ இதில் நான் அந்த அலாரம் கிரியேட் பண்ணல, அது தனி காஸ்ட் அது. ஓகே. இந்த இடத்துல பில்லிங்னு இருக்கும். ஓகே. ஸோ பில்லிங்க்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணிவிட்டு அது ஒரு பர்டிகுலர் பில் வரும்போது இல்லை ஒரு பர்டிகுலர் லிமிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளவுட் வாட்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீங் ஆடட். ஸோ வந்து கிளவுட் வாட்சில் போயிட்டு நீங்கள் பில்லிங் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் மல்டிபிள் அக்ராஸ் கிளவுட்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தான் போகணும் நம்ம. ஸோ இதில் எதுவும் நார்மல் டூல்ஸில் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பில்லிங் டேஷ்போர்டில். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பில்லிங் டேஷ்போர்டில் கீழே ப்ரிஃபரன்ஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பில்லிங் டேஷ்போர்ட் ஆப்ஷன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி பில் மட்டும் வேணும் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டியர் யூசேஜ் மட்டும் வரணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ்க்கு வந்து டீடைல்டாக பில் வரணுமா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து இமெயில் வழியாக அனுப்பணுமா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பில்லிங் ப்ரிஃபரன்சஸில் போனீங்கன்னா என்னென்ன மாதிரி டீடைல் பில் வரணுன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வரணும், இல்லை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி S3லேயே வந்து ரிப்பீட்டடாக ஸ்டோர் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் இன்பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஈவன் S3 ஸ்டோரேஜ்லேயே ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பில்லிங் ப்ரிஃபரன்சஸ் வந்து எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க நிறைய இதில். அதே மாதிரி பில்லிங் அலாரமும் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஐ திங்க் கவர் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்டாக பேசிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் லெவல் அசோசியேட் லெவலில் வந்து திஸ் ஷுட் பி சஃபிஷியன்ட். பட் இன்னும் நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலில் போய் டிஸ்கஸ் பண்ணால் ஈவன் யூ கேன் டிஸ்கஸ் ஃபார் இன்னும் ஒரு 3-4 hours டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் அட் அ பிகினர் லெவல், அட் அசோசியேட் லெவல் திஸ் ஷுட் பி மோர் தேன் சஃபிஷியன்ட். இது இன்னொரு தடவை பாருங்க, இந்த ரெக்கார்டிங்கை கோ த்ரூ பண்ணுங்க. ஒரே டவுட் கேளுங்க.
எந்த சர்வீஸ் வந்து ஹையஸ்டா காஸ்ட் யூட்டிலைஸ் பண்றது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. அதான் காமிச்சேன் இந்த இடத்துல. இப்போ ஓகே